வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். இந்த இன்றைக்கு நம்ம 73வது திருக்குறளுக்கு போகிறோம். நான் என்னுடைய சாளரத்தை திறந்து கொள்கிறேன். கூடுகிறது. பாருங்க. சாதாரண திருக்குறள் மாதிரிதான் தோணும். அன்போடு ஏய்ந்த வழக்கென்ப ஆருயிர்க்கு என்போடு ஏய்ந்த தொடர்பு. ரொம்ப எளிமையான திருக்குறள் போல இருக்கிறது. வழக்கமான ஒரு திருக்குறள் போல இருக்கிறது. ஆனால் அதை புரிந்து கொள்வதிலே உள்ள பல நிலைகள், அந்த புரிந்து கொள்வதிலே விளக்குவதிலே பிற்கால விளக்க உரையாளர்கள் புரிந்து கொண்ட விதங்கள், அதில் உள்ள மாறுபாடுகள், இதையெல்லாம் பார்க்கிற போது அது பல்வேறு தளங்களிலே அந்த திருக்குறளை நாம் பார்க்க கொண்டிருக்கிறது என்பது புறனாக நான் கொஞ்சம் இலக்கணம், கொஞ்சம் தத்துவம், சமயம், அப்புறம் இலக்கியம் எல்லாமே இதுல கலந்திருப்போம். நான் அதை பத்தி பேச போறேன். கொஞ்சம் சில வேளை ஒரு சிலருக்கு அலுப்பூட்டக்கூடுமோ என்று எனக்கு ஒரு அச்சம் இருக்கிறது. ஆனால் இருந்தாலும் எளிமையான விஷயத்தை தான் எப்படி திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார், அந்த எளிமையை எப்படி மற்றவர்கள் விளங்கி கொண்டார்கள், அந்த விளக்கத்தை எப்படி அது பல்வேறு கோணங்களாக அவை விளங்கி கொண்டார்கள், அதில் உள்ள குறைநிறைகள் என்ன என்பதையெல்லாம் நம்ம பார்க்க போறோம். இந்த திருக்குறள் பற்றின அன்போடு ஏய்ந்த வழக்கு என்ப ஆருயிர்க்கு என்போடு ஏய்ந்த தொடர்பு. 73வது திருக்குறள். ஆனா இது முக்கியமான ஒரு கருத்து. இதனுடைய கருத்து பார்த்தீங்கன்னா, இந்த உடல் எடுத்ததே அன்பு செய்வதற்குத்தான் என்ற ஒரு சாதாரண கருத்து, எளிய கருத்து. ஆருயிர்க்கு என்போடு ஏய்ந்த தொடர்பு. என்புனா உடம்போடு. இந்த உடம்போடு ஏற்பட்ட தொடர்பு என்பது அன்போடு ஏய்ந்த வழக்கு. அன்போடு ஏய்ந்து அந்த வழக்கு நெறியினுடைய பயன். அன்போடு ஏய்ந்து நடப்பதுவே பயன். அப்புறம் ரெண்டாவது நம்ம ஒண்ணு கவனிக்கணும், திருவள்ளுவருடைய தொடர் சில வேளைகள்ல எளிமையானதாகவும் இருக்கும், சில வேளைகள்ல கொஞ்சம் சிக்கலாகவும் இருக்கும். சில செய்திகளை அவர் நேரடியாக சொல்லாமல் வளைபட பேசி விடுவார். ஒரு வக்கரமாக நாம் சொல்லலாம், வக்ரோக்தி மாதிரி வளைபட பேசி விடுவாரோ என்று தோன்றும். அப்பொழுது அவருடைய அந்த தொடரியலுக்கு என்ன அடிப்படை, எப்படி அவர் சிந்திக்கிறார், அந்த தொடரிலேயே எப்படி வருகிறது என்பதற்கெல்லாம் பெரிய கேள்விகளாக இருக்கிறது. நாம் அது பிறகு பேசலாம். இந்த 10 திருக்குறளையும் பார்த்தீங்கன்னா அன்புடைமை தான், எளிய விஷயத்தை தான் சொல்லியிருக்கிறார். ஆனால் எல்லாவற்றிலுமே ஒரு விதமான தொடர் அமைப்புகள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அது என்னங்கிறது பார்க்கலாம். எனவே இந்த திருக்குறள்ல நம்ம நிச்சயமாக ஒரு பெரிய இலக்கண விவாதம் இருக்கிறது, ஒரு தத்துவ விவாதம் இருக்கிறது, ஒரு சமய விவாதம் இருக்கிறது, அப்புறம் இலக்கிய பரிமாணங்கள் இருக்கின்றன. அப்புறம் அது முன்னோர் கருத்து என்ற ஒரு நிலை, அது யார் ஏன் அப்படி சொல்றாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி எஞ்சி நிற்கிறது. எல்லாவற்றுக்கும் நம்ம விடை காண முடியாது, ஆனால் அதை நாம் விளக்கம் வச்சுக்கணும். அப்போ ஒரு திருக்குறள் இத்தனை செய்திகளை நாம் இன்றைக்கு பார்க்க போறோம். உங்களுக்கு தெரியும், இந்த திருக்குறள் சாதாரணமா ஒரு திருக்குறள் தான் என்று நான் சொன்னேன். அதாவது இந்த உடல் எடுத்தது, உடலோடு இந்த உயிர் இருப்பது, அல்லது உடல் உண்டாகிய போதே உயிர் சேர்ந்து இருப்பது அன்பு செய்வதற்குத்தான் என்பது ஒரு கருத்து. இதை நீங்க தெரியும், உங்களுக்கு ஒரு மொழி ஆட்சி, அதை பேசுவோம், இதெல்லாமே நம்ம மொழியினுடைய பயன்பாட்டில் இருந்து ஒரு பிராக்மேட்டிக்ஸ்ல இருந்து நமக்கு தெரியும். அப்பா வந்திருக்கிறாருன்னு சொன்னா ஒருவேளை பிள்ளைகள் சொல்லலாம், அல்லது மனைவி சொல்லலாம். மகன் வந்திருக்கிறாருன்னு சொல்லும்போது மகன் அல்லாத யாரோ சொல்லியிருக்கிறாருன்னு நமக்கு யார் பேசுகிறாருன்னு நமக்கு தெரியும். மொழியில் அதெல்லாம் இருக்கிறது. அதே மாதிரி ஒரு செய்தியை சொல்கிற போது ஒரு சாதாரணமாக பேசுவது ஒன்று, அதையே சட்ட ரீதியாக பேசுவது என்று ஒன்று. அதாவது அது உங்களுடைய மொழி திறன் பொறுத்து இருக்கிறது. ரெண்டாவது நாம் எந்த துறையில இருக்கிறோமோ அந்த துறையினுடைய தேவைகளை பொறுத்து இருக்கு. உதாரணமாக
கல்வெட்டுகள் பார்த்தீங்கன்னா குடிநீங்கா தேவதானம் என்று தேவதானமாக கோயிலுக்கு நிலத்தை கொடுக்கிற போது அந்த நிலத்திற்கு இருக்கக்கூடிய உள்குடிகளுடைய உரிமையை நீக்காமல் கொடுக்கக்கூடியதுக்கு பேர் குடிநீங்கா தேவதானம். குடிநீக்கிய தேவதானம். இந்த நீக்குதல் என்ற சொல் ஒரு நியூட்ரலான வார்த்தை, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வேர்டு. அதாவது உரிமையை நீக்கியது என்றுதான் சட்ட சொல்லாக பயன்படுத்தியிருக்காங்க. இதே பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு தண்டனையாக கொடுக்கிற போது அரசு நிலத்தை பறித்தது, பிடுங்கியது, அரசு நில உரிமையை நீக்கியதுன்னு சொன்னா அது சட்ட சொல், லீகல் டொமைன், லீகல் ரெஜிஸ்டர். அரசு சட்டத்தை பறித்தது அல்லது பிடுங்கியதுன்னு சொன்னா ஒரு வன்முறை அல்லது முறைகேடாக செய்தது. அது எதிராளிகளோ அல்லது அரசன், கொடிய அரசனோ செய்யக்கூடியதாக இருக்கலாம். எனவே இது பயனாளி ஒருத்தனா பேசியிருக்க முடியும். இதனால் பாதிக்கப்பட்டவன், இந்த நிலத்தை எங்கிட்ட இருந்து பிடுங்கிட்டாங்க அரசாங்கம். அரசாங்கம் என்ன சொல்ல, நான் பிடுங்கல, நாங்க உங்க உரிமையை நீக்கி இருக்கிறோம், அவ்வளவுதான் சொல்லு. அப்ப இப்படி சொல்லுகிற முறை இருக்கிறது. இதுக்கு பேர் தகுதின்னு பேர். நம்ம தகுதி என்று சொன்னால் உங்களுக்கு தகுதி என்பது ஒரு அப்ரோப்ரியேட் யூசேஜ். அது ஒரு மரபு வழக்கு. இப்போ செத்தாரை துஞ்சினார் பழைய எடுத்துக்காட்டு. அதாவது இறந்து போனவர்களை துஞ்சினார்னு சொல்றது. நம்ம ஒரு காலமானார்னு சொல்றோம், அது மரியாதையா சொல்றோம். அவர் மண்டை போட்டார்னு சொன்னா அவர் கோபத்துல சொல்லக்கூடியவர்கள் சொல்லுவோம், அவர் மண்டை போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் போயிட்டார் ஒரு மாதிரி ஒரு புதுநிலையில சொல்றது. இது நீங்க உங்களுக்கு சில இந்த சமயத்துல சில எடுத்துக்காட்டுகளாம். அதாவது அவரு தோற்றார் அப்படின்னு சொல்றத சில வேளைகள் என்னன்னா வெற்றி வாய்ப்பை இழந்தார்னு சொல்லுவாங்க. அதாவது இந்திரா காந்தியினுடைய 77 தேர்தலில் ஒரு தோற்றி போறாரு. ஷி வாஸ் டிஃபீட்டட்ங்கிறத சொல்லவே இல்லை, ஷி ஆல்சோ லாஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு நம்ம கலைஞர் சொன்னார் வெற்றி வாய்ப்பு இழந்தாருன்னு கலைஞர் சொல்றாரு. கலைஞர் இது மாதிரி சாதுரியமாக பேசுவது, அந்த தகுதி நோக்கி அந்த பேசுறதுல நம்ம. அவருடைய மகள் கனிமொழியை பத்தி கேட்கிற போது அவரு சொன்னாரு, கனிமொழியின் தாயாரை பற்றி சட்டசபையில் கேள்வி வந்தபோது என் மகள் கனிமொழியின் தாயார்னு சொன்னார். எவ்வளவு சாதுரியமான பேச்சு. ஒரே விஷயம்தான், அது ஒரு பரியாயமாக சொல்லுகிற போது அதை யாரையும் புண்படுத்தாமல் அது வேற மாதிரி சொல்வதற்கு முயல்கிறாங்க. அது போலதான் இந்த திருவள்ளுவர் இதுல ஒரு பெரிய விஷயத்த, உடலுக்கு உயிருக்கு என்ன தொடர்புங்கிற பெரிய ஒரு தத்துவ விஷயம், ஒரு சமய விஷயம், அந்த விஷயத்தை தத்துவார்த்த ரீதியாக எப்படி சொல்ல முயற்சி பண்றாரு. அதை எப்படி உரையாசிரியர் பரிமையாளர்கள் தான் இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். சராசரியான உரையாசிரியர்கள் இதை சாதாரணமாக படித்து விட்டு வருவார். ஆனால் அவர் இந்த வார்த்தையை ஏன் இப்படி போட்டார் என்று அவர் யோசிக்கிறார். அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றார். அந்த விளக்கத்தை புரிந்து கொள்வதில் நாம் எவ்வளவு தடுமாறி இருக்கிறோம் நீங்க பார்க்கணும். அப்போ இதுல இந்த இப்ப நம்ம போறோம் விஷயத்துக்கு போனோம். இங்க அதாவது திருவள்ளுவர் ஒரு கருத்தை நயம்படுத்தி உரைக்கிறார். சாதாரணமா இந்த உடம்பெடுத்ததே அன்பு செய்வதற்குத்தான் என்று சொல்கிற கருத்தை உடம்புடன் உயிர் சேர்ந்ததே அன்பு செய்வதற்குத்தான், சேர்ந்ததே என்று சொல்லலாம். சேர்ந்ததுன்னு சொல்றப்ப ரெண்டும் வேற வேற இருந்தது, சேர்ந்ததுன்னு ஒன்று. அதாவது ஒரு சொல், அந்த சொல் என்னென்ன துறைகளிலே என்னென்ன கோணத்திலே அதற்கு விளக்கங்கள் வருகின்றன என்பதற்கு தான் நான் இந்த சில எடுத்துக்காட்டுகளை சொன்னேன். உடம்பில் உயிர் தோன்றியதே என்று சொன்னால் அது வேறொரு பெர்ஸ்பெக்டிவ், வேறொரு பிலாசபி. உடம்புடன் உயிர் சேர்ந்ததேங்கிறது உடம்பு வேற உயிர் வேற. உடம்பில் உயிர் தோன்றியதே அப்படின்னு சொன்னா அவங்க உலகாயுதம். உலகாயுதர்கள் தான் என்ன சொல்கிறார்கள் சொன்னால் உயிர் என்ற ஒன்று தனியா கிடையாது. இந்த எப்படி நீங்க வெத்தலை பாக்கு போட்ட உடனே ஒரு சிகப்பு தோன்றுகிறதோ அது போல இந்த ஐம்பூதங்களுடைய சேர்க்கையினாலே சேர்கிற போது அங்கே தோன்றுகிற ஒரு பை ப்ராடக்ட், அதுதான் உயிர் என்று சொல்றோம். இது நம்ம இன்னைக்கு பார்த்தா ஒரு சயின்டிஸ்ட் சொல்ற மாதிரி இருக்கு. உலகாயுதர்கள்லாம் எப்பொழுதுமே ஒரு அறிவியல் பார்வையில தான் சொல்லுவாங்க. அதாவது ஆனா இதை மறுக்கிறவர்கள் என்ன சொல்லுவாங்க, இது வேற, உடம்பு வேற, உடம்பு அழிந்து போனாலும் உயிர் சூக்ஷ்மமா இருக்குது, அதுக்கு சூக்ஷ்ம தேகம் வேற, நுண்ணுயிர் வேற இருக்கு, நுண் உடம்பு வேற இருக்கிறது, அந்த நுண்ணுடம்புல இருக்குன்னு சொல்லக்கூடியது ஏனைய சைவ சித்தாந்தி முதலியவர்கள் சொல்வார். எனவே பாத்தீங்கன்னா ஒரு சொல்லை நம்ம ஆளும் பொழுது, வழங்கும் பொழுது, பிரயோகிக்கும் பொழுது அந்த சொல்லிலிருந்து நாம் எப்படிப்பட்ட
கருத்தை பிரதிபலிக்கிறோம் என்பது தெரிந்து விடுது. அதுக்கு நல்ல உங்களுக்கு அதனால தகுதின்றத ஒண்ணு சொல்லுவாங்க. தகுதிங்கிறது தகுதி வழக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ அவர் சிவனடி சேர்ந்தார் என்று சொன்னால் அவர் பேசுகிறவரோ அல்லது அந்த அவரை யாரை பற்றி பேசுகிறோமோ அவர் சிவன் சைவர் தெரிந்து கொள்ளலாம். வைகுண்ட பதவி கர்த்தரில் நித்திரைன்னு சொன்னா கிறிஸ்தவராக இருக்கலாம். இப்படி ஒவ்வொரு சொல்லாட்சிகளில் இருந்தே அந்த அவர்களுடைய சமயத்தையோ அல்லது தத்துவத்தையோ அல்லது அவர்கள் சார்ந்த கருத்தையோ நம்ம புரிந்து கொள்கிறோம். அதுதான் இங்க பார்க்கணும். அப்போ என்ற எளிய கருத்தை அவர் என்ன பண்றாருன்னா என்ன சொல்றாருன்னா உடம்போடு என்போடு ஏய்ந்த தொடர்புங்கிற 3 சொல் சொல்லியிருக்காரு. ஆறுயிர்க்கு என்போடு ஏய்ந்த தொடர்பு 4 சொல் இருக்கு. உயிர்க்கு என்புன்னு சொன்னா இந்த இடத்துல என்புங்கிறது ஆகுபெயர். ஆகுபெயரால அது உடம்பை குறிக்கிறது. ஆறுயிர்க்கு உடம்போடு ஆறுயிர்க்கு என்போடு இயைந்த இயைந்தான்னு சொன்னா ரெண்டும் சேர்ந்ததுன்னு அர்த்தம். அப்போ உடலும் உயிரும் சேருது. ஒன்னா வரலையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கு. ஒன்றாக தோன்றியது என்று சொன்னால் அது நம்முடைய உலகாயுதனுடைய கருத்து. அதுல இருந்து உருவாகிறது தான். இது ரெண்டும் தனித்தனி என்டைட்டி, தனித்தனி பொருளாக இருக்கிறது என்ற ஒரு கருத்து வந்து இது உலகாயுதர்கள் எல்லாத்தருடைய கருத்து. சரி, அதுல நமக்கு சந்தேகம் இல்லை. ஆனால் அது அதிலிருந்து உண்டானதுன்னு நம்ம சொன்னோம்னா உண்மையில் சொல்ல போனா ஒரு வகையில் உண்டானதுதான். உடம்பிலிருந்து அது உண்டாகுது, உயிர் வெளிப்படுது. அதுல உலகாயுதர்கள் சொல்றது சயின்டிபிக்கா சொல்றாங்க. இந்த பொருளுடைய கலப்பிலே ஒன்று தோன்றுகிறது. அதுக்கு பேரு அந்த சம்பந்தத்துக்கு 2 வகையான சம்பந்தம் இருக்கிறது. ஒன்றியற்கிழமை, பிரிதின்கிழமை. அதாவது சமவாயம் என்பதும் சையோகம் என்று சொல்லி. அதாவது சையோகம்னு சொன்னா எனது புத்தகம் என்று சொன்னால் பிரிதின்கிழமை நானும் புத்தகம் வேற வேறு. அது ரெண்டு சேர்ந்து இருப்பதனால இது எனது புத்தகம். எனது விரல், எனது உயிர், எனது உடம்புன்னு சொல்கிற போது அது சமவாயம், ஒன்றியற்கிழமை. அதாவது நானும் என் உடம்பு வேற இல்லை, நானும் என் விரலும் வேற இல்லை. இது சமவாய் ஒன்றியற்கிழமை, பிரித்தன்கிழமை அல்லது வேற்றியல் கிழமைன்னு நம்ம சொல்லலாம். எனவே இந்த நிலையில பார்க்கிற போது உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு சமவாயமா அல்லது சையோகமா? சமவாயம் என்பது ஒரு கருத்து, ரெண்டும் ஒன்றாகத்தான் தோன்றியது என்பது. அதை ரெண்டும் சேர்ந்த மாதிரி பேசுறாரு அப்படின்னா சையோகமாக பேசுகிறார், அதாவது பிரிதன்கிழமையாக பேசுகிறார். இதுதான் பிரச்சனை. இது ஏன் பேசுறாருன்றதுதான் பிரச்சனை. எப்படி அதே மாதிரி இன்னொரு சொல் இருக்குது, அன்போடு ஏய்ந்த வழக்கு. அங்கேயும் ஒரு ஏய்ந்த வருகிறது. இப்ப 2 ஏய்ந்த கிடைக்கிறது. இப்ப நாம பார்ப்போம். இப்ப நாம எளிமையா இந்த விஷயத்த கடந்து போய் விடுவோம் இந்த திருக்குறள்ல. ஆனா நம்ம பார்க்கிறோம். இப்ப என்ன உரை சொல்றாங்கன்னு பார்ப்போம். உரைகள்ல மணக்குடவர் முற்பிறப்பின்கண் அப்படி இந்த திருக்குறளினுடைய அந்த வாக்கியத்திலே அவர் பெறப்படுகிற ஒரு முக்கியமான கருத்து. அவர்களுடைய ஒரு வகையான சமய கோட்பாடுகள் வெளிப்படுது. முற்பிறப்பின்கண், முற்பிறப்புலாம் இது கிடையாது. அன்போடு பொருந்த சென்ற செலவு என்று சொல்லும். முற்பிறப்பிலே நீங்க அன்பு செய்ததுனால அன்போடு பொருந்த சென்ற செலவு வழக்கு. அது எதுனா பெறுதற்கரிய உயிர்க்கு இப்பிறப்பின்கண் உடம்போடு இடைவிடாத நட்பினை தொடர்பு. ஆறுவிற்கு என்போடு இயைந்த இடைவிடாத அப்படின்னு குரலிக்கு வர்றார் இவர். இடைவிடாத நட்பினை. ஏன்னா இப்பிறப்பு முற்பிறப்பு, அதாவது நீங்க முற்பிறப்பிலே செய்த அன்பின் காரணமாகத்தான் இப்பிறப்பிலே இந்த உயிருக்கு இந்த உடம்பு கிடைத்திருக்கு என்று சொல்கிறார். அவருடைய அல்டிமேட் நோக்கம் என்னன்னா இந்த உடம்பு கிடைத்திருப்பதனுடைய நோக்கம் அன்பு செய்வதுதான், மறுபடியும் அன்பு செய்வதுதான் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, ஆனா கருமையாளர் என்ன சொல்றாருன்னா அவருக்கு அந்த முற்பிறப்பு பிற்பிறப்புக்கே போகல. முற்பிறப்பினுடைய விளைவு பொருளாக நமக்கு கிடைத்திருக்கிறது இந்த உடம்புங்கிறது மனக்குடவு கருத்து. பரிமையாளர் என்ன சொல்றாருன்னா ஆறுயிர் என்ற அந்த சொல் ரொம்ப கவனிங்க, இந்த பக்கம் போகும் அந்த பக்கம் போகும். ஆறுயிருக்கு அன்போடைய இந்த வழக்கு, ஆறுயிருக்கு என்போடைய இந்த தொடர்பு. அந்த ஆறுயிருக்கு என்ற நடுவில் இருக்கக்கூடிய சொல் முன்னுள்ள வாக்கியத்துக்கும் எழுவாயாக வரும், பின்னுள்ள வாக்கியத்துக்கும் எழுவாக. இதை மத்திம தீபகம், தீபகம்னு சொல். தீபக அணியை திருவள்ளுவர் நிறைய பயன்படுத்துவார். ஏன்னா ஒரு சொல்லை 2 இடத்துக்கும் நம்ம போட்டுக்கிற மாதிரி ஒரு அருமையான ஒரு வாக்கிய அமைப்பை ஏற்படுத்தி ஒரு யாப்புக்குள்ள அதை கொண்டு வந்திருப்பார்.
அது திருக்குறளை முக்கியமான அணிகள்ல இந்த இந்த தீவக அணிய விளக்கணி என்பது ரொம்ப முக்கியம். கடநிலை தீவகம், இடைநிலை தீவகம், முதல்நிலை தீவகம் சொல்லுவாங்க. எனவே இது வந்து இலக்கிய நயம்பட இந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறதுங்கிறது ஒண்ணு. வேற இருக்க இலக்கிய நயத்தை சொல்றேன். இதுல பாத்தீங்கன்னா 6 உயிர்க்கு எண்போடு இயந்தது. உயிர் வந்து பெருகற்கரியது. ஆனா இது எலும்பு. 6 உயிர்க்கு எலும்போடு ஒண்ணு தொடர்பு. அப்போ இதுல ஒரு முரண் இருக்கிறது. அந்த முரண் ஒரு வகையான குறிப்பு பொருளாக மிக அரிய இந்த உயிர் இந்த சாதாரணமாக அழிந்து போகக்கூடிய இந்த உடம்பை பெற்றதை எதுக்குன்னு சொன்னா என்று நம்ம அன்பை செலுத்துவதற்கு சொல்லி. ஏன்னா இது மாதிரியான நுட்பங்களை எல்லாம் நம்ம கொண்டு வரணும். திருக்குறள்ல நிறைய நுட்பங்களை கொண்டு வரலாம். இன்னைக்கு கூட நம்முடைய பேராசிரியர் அருணாசலம் ஒரு ஏதோ திருக்குறள் எடுத்திருந்தார். இந்த கற்க கசடர கற்பவை கற்றபி நிற்காத கால் துணைக்காலே இல்லை. அதனால துணைக்காலே இருக்கிறதுனால யாரும் துணைக்காலே இல்லாம சொந்த காலை நிற்கணும் என்று அவர் சொல்லுகிறார் என்று ஒரு விளக்கம் சொல்லியிருந்தார். நல்ல விளக்கம் தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் இப்படி நாம இந்த விளக்கம் சொல்லுவதை எவ்வளவு தூரம் நாம் கொண்டு செல்வது என்பது ஒரு கேள்வி. இப்ப நான் சொல்வது ஒரு வகையான விளக்கம். இதே மிகையான விளக்கமாக கூட இருக்கலாம் சிலருக்கு. எனவே இதை நம்ம யோசிச்சுக்கணும். சரி, விடுவோம். அடுத்து பரிமையாளர் என்ன சொல்றாருன்னா 6 உயிர்க்கு என்போடு என்று சொல்லும். பெருதற்கு அரிய மக்கள் உயிர்க்கு. சரி, மக்கள் உயிர்க்குன்னு சொல்றாரு. மக்கள் உயிர்க்கு உடம்போடு உண்டாகிய தொடர்ச்சியினை, தொடர்ச்சி கண்டினியூட்டி அல்லது கனெக்ஷன், அன்போடு என்ற வழக்கென்பர். அவர் அன்போடு பொருந்துவதற்கு வந்த நெறியின் பயன் என்று சொல்லுவர் அறிந்தோர். ஏன்னா என்ப என்று சொல்லியிருக்கனால யாருன்னு சொல்லலை, எழுவா இல்லை, அதனால அறிந்தோர்னு கொண்டு வந்திருக்கிறாரு. அது பாத்தீங்கன்னா 2 ஏய்ந்த இருக்கிறது. அன்போடு ஏய்ந்த வழக்கென்ப ஆரியூருக்கு என்போடு ஏய்ந்த தொடர். என்போடு ஏய்ந்த அங்கிருக்கு உண்டாகியன்னு எழுதியிருக்காரு, சேர்ந்ததுன்னு எடுக்கல. அப்போ பரிமையழகர் இந்த உடலும் உயிரும் சூக்ஷ்ம வடிவத்திலேயே அது ஆரம்பத்திலிருந்தே இருக்கிறது என்பது போன்ற ஒரு கருத்தை அங்க வருது. அதாவது லோகாயுதர் கருத்து போல தோன்றலாம். லோகாயுதன் வந்து அப்படி இல்லை, பொருள்களுடைய ஒரு சேர்க்கையிலே இந்த உயிர் தோன்றுகிறன்னு சொல்லுவாங்க. இவர் என்ன இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வேறு செய்யறது சூக்ஷ்ம உடம்புன்னு சொல்லுவாங்க, சூக்ஷ்ம தேகம், நுண்ணுடம்பு. அப்போ அந்த நுண்ணுடம்பை பற்றிய ஒரு கருத்தை அவர் கொண்டு வர்றாரு. அப்போ அது ரெண்டுமே இன்ஹரண்ட்லி டுகெதர், அதாவது இயல்பிலேயே ஒன்றாக இருக்கிறது. அதாவது ஏய்ந்த என்பதற்கு உண்டாகியன்னு பொருள் சொல்லியிருக்காரு முதல் அந்த அந்த இடத்த, என்போடு ஏய்ந்தங்க. இரண்டாவது அன்போடு ஏய்ந்தங்க பொருந்துதுங்க. அப்போ ஆரியிற்கு அன்போடு பொருந்துதல், உயிர் அன்போடு பொருந்துதல், சேர்தல், அப்புறம் வேற வேற பொருள்ங்கிற மாதிரி வருகிறது. ஆனா இன்னும் சிலர் கேள்வி கேட்கலாம், நீங்க இது வந்து உயிரும் உடம்புங்கிறது ஒரு வகையில முதலும் சினை மாதிரி இருக்கிறது. இந்த உடம்பும் உயிரும் அன்பும் என்பது ஒரு குணம் குணி மாதிரி, பண்பும் பண்பியும் மாதிரி இருக்கிறது. அப்ப இதுவுமே வந்து ஒரு சமவாயம் தானே, ஒன்றியற்கிழமை தானே, அதை ஏன் இப்படி சொன்னார் என்ற ஒரு கேள்விகள்லாம் நமக்கு வரும். அதை நம்ம யோசிப்போம். இப்போ பரிமையாளர்கள் மேல என்ன சொல்றார்கள் சொல்ற, பிறப்பினது அருமை பிறந்த உயிர் மேல இருக்கு. 6 உயிர்ங்கிறது பிறப்புங்கிற உயிர்ங்கிற அந்த இடத்துல பிறப்பை குறிக்கிறது. அப்போ இந்த பிறப்பு என்பது அரிய பிறப்பு என்று சொல்வதற்கு 6 உயிர்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த பிறப்பினது அருமை, பிறப்பு அரியதாகிய பிறப்பை மானுடராக பிறப்பில் இருக்கு இல்லையா, இந்த பிறப்பு உயிர் மேலே ஏற்றி சொல்லப்பட்டது என்று அவர் சொல்லியிருக்கிறார். எனவே அது ஒரு விளக்கம் முதல்ல. எனவே உயிர் மேலே ஏற்றப்பட்டது, இதுவும் ஒரு வகையான உபச்சாரம் தான். இதுவும் ஒரு வகையான உபச்சாரம் அல்லது ஆகுது. சரி, உபச்சாரம். அடுத்தது ஏய்ந்த என்பது உபச்சார வழக்கு, அவ்வளவுதான் சொல்லியிருக்காரு. அது எந்த ஏய்ந்ததுக்குன்னு அவர் சொல்லல, அது என்ன விஷயம்னு அவர் சொல்லல. இதுக்குத்தான் ஒரு விளக்கம் செய்யக்கூடியவர்கள் தடுமாறுறாங்க. தடுமாற்றத்துல என்னென்னலாம் வருதுன்னு பார்க்கணும். அப்புறம் வழக்கு என்பது ஆகுபெயர். வழக்கு என்று சொல்லியிருக்காரு. அன்போடு இந்த வழக்குன்னு சொன்னா அன்போடு பொருந்துவதற்கு வந்து நெறியின் பயன். வழக்குன்னு சொன்னா நெறி, வழக்கு நெறியின் பயன், அதனுடைய ரிசல்ட், அதனுடைய கான்சிக்வன்ஸ், அதனுடைய குவாலிட்டி அப்படின்னு அர்த்தம் அது. எனவே அது ஆகுபெயராக அது ஒரு டிரான்ஸ்ஃபர், மெட்டானமிக் டிரான்ஸ்ஃபர் அது. சரி, அடுத்தது 3வது என்ன சொல்றா, உடம்போடு ஏய்ந்த அல்லது அன்பு செய்யலாகாமையின் அது செய்த பொருட்டு இத்தொடர்ச்சி உள்ளதாயிற்று என்பதாம். உடம்போடு சேர்ந்து அல்லது அன்பு செய்யலாகாமையின் அது செய்த பொருட்டு இத்தொடர்ச்சி உள்ளதாயிற்று. எனவே
நம்ம உடம்பு எடுத்ததே அன்பு செய்வதற்கு என்பது அவருடைய அல்டிமேட் பொருள்னு சொல்றாரு. ஆகவே இத்தொடர்ச்சிக்கு பயன் அன்புடைமை என்றாயிற்று என்று படிப்படியா கொட்டி விளக்கம் சொல்லியிருக்காரு. ரொம்ப எளிய கருத்தை அது எப்படி கொண்டு வர்றாரு. பரிதியார் போன்றவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, உடலாவது நவதாதுவினால் அவதாரம் பெற்ற தன்மை போல உயிர்க்கும் அன்பினால ஆதாரம் பெறும் நிலை பெறும் என்றவாறு பரிதியார். பரிப்பெருமாள் சொல்றாரு, இது நெடிது வாழ்வார்னு அவர் சொல்லிட்டு போறாரு. காளிங்கர் உலகின்கண் பல உயிர்களுக்கு தான் வைத்த அன்போடு பொருந்திய உயிரின் முறைமை என்று சொல்லுவர் சான்றோர். அது எங்கனமெனில் அன்புடையாளனுக்கு தன் உடம்போடு பொருந்தி உயிரிழந்து தொடர்ச்சியினை போல என்றவாறு. அதாவது இதைத்தான் நம்ம குரல் திறனாசிரியர் எடுத்துக்கொண்டு பேசுகிறார் நினைக்கிறேன் பின்னாடி. அதாவது இந்த உயிர்களுக்கு உடம்போடு இருக்கிற தொடர்பு போல உயிர்களுக்கு அன்போடு உள்ள தொடர்பு என்று ஒரு ஓமை மாதிரி அதை விளக்குறாங்க. அன்புடைய ஆளுக்கு தன் உடம்போடு பொருந்தி உயிரோடு சின்ன போல என்றவாறு அல்லதும் அன்புடைமை நிறைய வருமளவும் உடம்புக்கும் உயிருக்கும் உறவாய் என்று பின்பு வீட்டின்பத்தை தரும். இது ஒரு முக்கியமான கருத்து. இந்த பிறப்பிலே நீங்க எல்லாரும் அன்போடும் உதவி செய்து கொண்டிருந்தால் நீங்க அடுத்த பிறவியிலே அல்லது மறுமையிலே வானவர்களாலே போற்றப்படுவீர்கள், வரவேற்கப்படுவீர்கள். யமன் கூட உங்களை சொர்க்கத்துக்கு போகணும்னு சொல்லிடுவார். அவர் நம்ம கியூல போட்டு இருக்கிறப்போ பிரிச்சு விட்டுருவார். இந்த ஆளை இங்க அனுப்பிடு அப்படின்னு சொல்லுவாருன்னு ஆகமங்கள்லாம் சொல்லுவார். நாங்க மொழிபெயர்த்து கொண்டிருக்கிற சுகதர்மூத்தத்தில் அப்படி எல்லாம் கருத்து வரும். வருகிற போது இவன் அன்பு செய்தவன் என்ன இவனை சொர்க்கத்துக்கு அனுப்பிவிடு என்று சொல்லுவார்கள் சொல்லி ராமானுஜ கவிராயர் என்ன பண்றாருன்னா இடையில வேறொரு சொல்றாரு, ஆறுயிருக்கு அருமையாக உயிர்களுக்கு என்போடு ஒரு மக்கள் உடம்போடு பொருந்திய சம்பந்தத்தை அன்போடு அதற்கு முன்னும் அந்த உயிர்கள் அன்போடு பொருந்தி வந்த வழக்கு என்ப நியாயப்பிரயோசனம் என்று சொல்லுவார். அதாவது மணக்கோடர் உரை தான் அவர் சொல்றாரு. மணக்கோடர் உரை முற்பிறப்பிலே அன்போடு இருந்ததுனாலே இந்த பிறவிலே நல்ல இது கிடையாது, நியாய பிரயோஜனம் என்று ராமானுஜ கவிரார் அந்த கருத்தை வேற மாதிரி சொல்லியிருக்காரு. அதற்கு முன் அந்த உயிர்கள் அன்போடு பொருந்தாவிட்டால் பெரிதிற்கருமையாகிய மானிட தேகத்தோடு சம்பந்தப்படாமல் இழிவாகிய மிருகம் முதலியவற்றின் தேகங்களோடு சம்பந்தப்படும் என்பதாம் மக்கள் உடம்போடு உயிர்க்குண்டாகிய சம்பந்த பிரயோஜனம் அன்புடம் என்றாயிற்று என்று சொல்லி அதுக்கு விளக்கம் சொல்றேன். கவிராசர் சமண உரை, ராமானுஜ கவிராயர் 19ஆம் நூற்றாண்டு உரை. பெரிதற்கரிய மனுஷ சரீரத்தை பற்றி வருகிற தொடர்ச்சியை அன்பினாலே வந்தது என்று சொல்லுவர் அறிந்தோர். இவர் மணக்கொடர் தான் அவர் பிரதிபலிக்கிறார்கள் தோணும். உயிர் உடம்போடு கூடி நல்லது அன்பு பெறவாது. எலும்புகளை உடைய பஞ்சேந்திரிய ஜீவன்களுக்கே அன்பு பிறக்கும், மற்ற இந்திரிய ஜீவன்களுக்கு அன்பு பெறவாது. அந்த அன்பினாலே தொடர்ச்சி உண்டாம் என்று சொல்லி விளக்கம். அதாவது பஞ்சேந்திரியங்களை உடைய, அதாவது ஓரறிவு 5 இந்திரியங்களை உடைய உயிர்களுக்குத்தான் அன்பு பிறக்கும் என்று ஒரு கருத்து. சரி, இது சமண கருத்து. சரி, அடுத்து அப்புறம் பழைய உரை 84 100,000 யோனி வேதத்துள் ஏனையவற்றுள் பெறவாமல் மானிடையாக்கியிலே பிறந்த நன்மை முன் ஜென்மங்களிலே ஒரு திணையளவு அன்புடைமையால் செய்தப்படும். முன்பு நல்ல அன்பு செய்திருந்தால் நீங்கள் அந்த நாற்கதியிலே இந்த 83,000 யோனிகளிலே நல்ல ஒரு மானிட பிறவியாக உயர்ந்த நிலையிலே நீங்கள் பிறப்பீர்கள் என்ற ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார். இது ஒரு சமய கருத்து. உயிருக்கு எலும்போடு தொடர்ந்த உடம்புண்டாகிய தொடர்ச்சியினை அன்போடு பொருத்துவதற்கு வந்தான் சொல்லுங்கிறது பழைய உரை. அது அப்படியே அந்த பெருமாள் பரிமையாளரை பொறுத்து தான் சொல்லுவார். இன்றைக்கு வரதராசனார் போன்றவர்களும் பொதுநிலையில அருமையான உயிருக்கு உடம்போடு பொருந்தி இருக்கிற உறவு அன்போடு பொருந்தி வாழ்ந்த வாழ்க்கையின் பயன் என்று சொல்லுகிற போது மணக்கொடருடைய பிரதிபலிக்கிறாரோ என்று எனக்கு தோன்றுகிறது. தெரியல, பார்க்கணும். தமிழனல் அதுக்கு விளக்கமா சொல்லியிருக்காரு. ஆறுயிர் கண்ணுக்கு தெரியாது, அது எலும்பு கூடான உடலுடன் கூடிய வழியே தெரியும். அங்கன உயிர் உடம்போடு கூடிய தொடர்பை நமக்கு வெளிக்காட்டுவன அன்போடு கூடிய செயல்களையாம். என்னிடம் அன்புள்ளது என்று ஒரு சொன்னால் போதுமா? அன்புடைமை செயல்களில் வழியே தான் வெளிப்பட வேண்டும். மேலும் உயிருக்கு உடம்போடு தொடர்பு உள்ளது என்பதை அன்பு வழிபட்ட செயல்கள் மூலமே வெளிப்பட அறியலாம் என்று ஒரு விளக்கம் சொல்லியிருக்கிறார். சரி, இந்த குரல் திறனாசிரியரும் பெரும்பாலும் இந்த காளிங்கர் உரையை தான் நினைக்கிறேன். அன்புக்கும் வாழ்முறைக்கும் உறவு எப்படி இருக்க வேண்டும் என்றால் உயிர்க்கும் உடம்புக்கும் உள்ள தொடர்பு போன்றிருக்க வேண்டும் என்கிறார் வள்ளுவர். அதை ஓமையை எடுத்துக்கிறார். உயிர் இந்த உடலை விட்டு விட்டால் உடலுக்கு மதிப்பு இல்லை, அதுபோல அன்பு இல்லாத வாழ்க்கை பொருளற்றதாகும் என்று சொல்லி இதை ஓமையாக பார்க்கிறேன். இப்படியும் பார்க்கலாம். சரி, அப்ப இதனுடைய வாக்கியமைப்பு பார்க்கிற போது ஆயுருக்கு என்போடு இயந்த தொடர்பை அன்போடு இயந்து வழக்கென்பர் அறிந்தோர் என்பதுதான் என்னுடைய வாக்கியம்.
அறிந்தோர் ஆறிற்கு என்போடு இந்த தொடர்பை, உயிருக்கு உடலோடு உள்ள தொடர்பை, அன்போடு இயந்த வழக்கு, அன்பு செய்வதற்கு தோன்றிய நெறியின் பயன் என்று சொல்வார்கள் என்று பரிமேலழகர் விட்டு நான் சொல்லியிருக்கிறேன். இது பரிமேலழகர் போனது. இவருடைய மனக்குளர் அமைப்பில் பார்த்தீங்கன்னா, பெருதற்கரிய உயிர்க்கு இப்பிறப்பின்கள் உண்டாகிய இடைவிடாத நட்பினை, இந்த உடம்பு உயிரும் இருக்கக்கூடிய நட்பினை முற்பிறப்பின்கண் அன்போடு பொருந்த சென்ற சேவென்று சொல்லுவார். முற்பிறப்பிலே இதை அது காரணமாக சொல்லுகிறார். அன்பு செய்தது காரணத்தினாலே இந்த உடம்பு கிடைச்சிருக்கிறார். மனக்கூட பரிமேலழகர் இந்த உடம்பு எடுத்ததன் காரணமாக நீங்க அன்பு செய்ய வேண்டும் சொல்லி சரி. ஆரியுக்கு என்போடு இயந்த தொடர் என்பது அன்போடு இயந்த வழக்காகும். இவ்வாறு அன்பு கூறுவர். சரி. எனவே குறளிலே பார்த்தீங்கன்னா பின்பு ஒரு 2வது தொடர் ஆரியுக்கு என்போடு இயந்த தொடர் என்பது தான் மெயின் டாபிக், உத்தேசம். அதனுடைய கமெண்ட் என்னன்னு சொன்னா, அன்போடு இயந்த வழக்கு விதேயம் விதிக்கப்படுகிறது. அதான் எழுவாய். இது பயனிலை மாதிரி வச்சுக்கலாம். உடல் எடுத்ததே அன்பு செலுத்த என்பது போன்ற அமைப்பு. இதனுடைய சுருக்கமான கருத்து உடல் எடுத்ததே. உடல் எடுத்ததே நான் சொல்ற போது, நான் எடுத்ததே என்கிற போது நான் ஒரு நிலையிலே, ஒரு சமய நிலையில இருந்து தான் பேசுகிறேன். ஆன்மா தனியா இருக்கிறது. நான் லோகாயுதனாக நான் பேசுறேன். லோகாயுதனாக பேசாமல் லோகாயுதர் அல்லாத ஒரு கருத்து தான் நான் சொல்றேன். ஏன்னா என்னுடைய வாக்கியத்திலேயே நீங்கள் என்னுடைய தத்துவ பின்புலத்தை நீங்க தெரிந்து கொள்ள முடியும். இன்னும் இதே திருக்குறளை பத்தி அன்புற்றமர்ந்த வழக்கென்ப வையகத்தி இன்புற்றாரை சுரக்குன்னு அடுத்து வருகிறது. அதுக்கு நாம் பிறகு பிறகு போய்க்கிறோம். இது சொல்லடும். எனவே இதுல பெருதற்கரிய உயிர்க்கு, மக்கள் உயிர்க்குங்கிறாரு பரிமேலழகர். என்போடுனா உடம்போடு சினையாகு பெயர். ஏன்னா இது ஒரு பகுதி. நம்முடைய மொத்தம் நான் என்று சொல்கிற போது என்னோட உயிரும் உடம்பும், இந்த எலும்பு என்பது ஒரு உறுப்பாக இருக்கிறது. அது உடலை குறிக்கிறதுனால சினையாகு பெயர். இப்பிறப்பின்கண் உடம்போடு இயந்த அப்படின்னு அவரை கொண்டு போறார் மனப்படுவார். இயந்த என்பதற்கு 2 பொருள். முதல் இதுக்கு உண்டாகிய காரணம். உண்டாகிய என்ற பெயரச்சம் உண்டாகிய ஏந்த என்போடு இயந்த வழக்கு. ஏந்த வழக்குனா அது எழுவாய் பெயரச்சம். வழக்கு அன்போடு ஏந்தது என்ற எழுவாய் பெயரச்சம். 2வது பார்த்தீங்கன்னா தொடர்பு, தொடர்ச்சி, இடைவிடாத நட்பு. அப்போ உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பை திருவள்ளுவர் பல திருக்குறள்களை பேசியிருக்கிறார். அவர் லோகாயுதவாதி கிடையாது. ஆனால் லோகாயுதவாதி போல ஒரு கருத்துக்கள்லாம் புலப்படும். உதாரணமா, உடம்பை தனித்தொழிய புட்பரந்தற்றே, உடம்போடு உயிரிடை நட்பு ஒரு திருக்குறள். அதுக்கு அந்த பொருள் பார்த்தீங்கன்னு சொன்னா அதுல நல்லா சொல்லியிருப்பாரு. அந்த திருக்குறள் மிக அருமையான திருக்குறள். அதுல பெரிய குறிப்பெல்லாம் இருக்குது, குறிப்பு பொருள் எல்லாம் இருக்கிறது. உடம்பை தனித்தொழிய புட்பரந்தற்றே, உடம்போடு உயிரிடை நட்பு. பெருமையாளர் மட்டுமில்லை. உடம்பை தனித்தொழிய புட்பரந்துன்னா முன் தனியாத முட்டை தனித்து கிடப்ப. முட்டையா இருக்கிற போது பறவையும் முட்டையும் ஒன்னாத்தான். அது சமவாய சம்பந்தத்தோடு இருக்கு. முன் தனியாத முட்டை தனித்து கிடப்ப அதனுள் இருந்த புல்லு பருவம் வந்துழி பறந்து போன தன்மைத்து. அந்த புல்லு பருவம் வந்துழி பறந்து போன தன்மைத்து உடம்போடு உயிரிடை நட்பு. உடம்பிற்கும் உயிர்க்கும் உளதாய நட்பு. உடம்புக்கும் உயிருக்கும் உளதாய நட்புங்கிற ஒரு வார்த்தையை போட்டிருக்காரு. ரொம்ப எள்ளல் துணியோடு உள்ள வார்த்தை என்று பரிமேலழகர் சுட்டிக்காட்டுகிறார். உடம்புக்கும் உயிருக்குள்ள நட்பு இருக்கிறதே, எவ்வளவு நட்பு தெரியுமா? எப்படின்னா, அந்த முட்டைக்குள்ள இருக்கக்கூடிய புல்லும் முட்டையும் ஒன்றாக இருந்து அது வெளியே அடைகாத்து வெளியே பொறித்து வெளியே வருகிற போது புல் பறந்து போய் விடுகிறது. அந்த கூடு மட்டும்தான் தனியா கிடைக்கிறது. அதுபோல இந்த உடம்பை விட்டு உயிர் பறந்து விடும் என்று சொல்றாரு. அப்ப அதனுடைய நட்புன்னு சொல்றாரு. என்ன நட்பு என்று சொல்கிற போது அதுக்கு பெரிய விளக்கங்கள்லாம் இருக்கு.
தனித்தொழி என்றதனால் முன் தனியாமை பெற்றான், முன்பு தனியாமை பெற்றாம், முன்பு ஒன்றாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றார். சரி, அதாவது கருவும் தானும் ஒன்றாய் பிறந்து வேறாம் துணையும் அதற்கு ஆதாரமாய் நிற்றல், அதனால் அது உடம்பிற்கு உமையாயிற்று. உடம்பு கூடு மாதிரி இருக்கான், அதனுள் வேற்றுமையின்றே நின்றே பின் புகாமல் மறுபடியும் திரும்ப வந்து போறது இல்லை. அந்த உயிர் போன உயிர் மறுபடியும் கூட்டுக்குள்ள வர்றது இல்லை. போகலின் புல் உயிர்க்கு உமையாயிற்று. முட்டையுள் பிறப்பன பிறவும் உழவேனும் புள்ளையே கூறினார். பறந்து போதல் தொழிலோடு பறந்துட்டேங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. ரொம்ப பறந்து போச்சு, உயிர் பறந்துட்டு நம்ம இறந்த உடனே உயிர் பறந்துங்கிறது அந்த பறத்தல் என்ற சொற்கள் மூலம் வெளிப்படுத்தி விடுகிறார். பறந்து போதல் தொழிலான உயிரோடு உப்புமை எய்துவது அதுவே ஆகிறேன். எனவே ரெண்டு தொழிலும் ஒரே மாதிரி இருக்கு. உயிர் பறந்து போகிறது, பறவையும் பறக்கிறது. நட்பு என்பது என்று குறிப்பு மொழியாய் நட்பின்றி போதலும் நட்டென்றது. இதுக்கு பேரு புரண் இலக்கணம்னு சொல்லுவாங்க. விருத்த லட்சணம். அதாவது நல்லா நம்ம சமையல் பண்ணி சாப்பிட்டுக்கிற போது கல்லை கடித்து விட்டால் நன்றாக சமைத்திருக்கிறாய் என்று சொன்னால் நீ நல்லா சமைக்கிறேன்னு அர்த்தம். அப்படி அதுக்கு எதிர்மறை பொருள். ஒரு பாராட்டுவது போல் இருக்கும், அந்த பாராட்டுக்கு எதிரானதாக இருக்கும். இதுக்கு பேர் தான் விருத்த லட்சணின் பேர். அது நட்பின்றி போதல் என்ற குறிப்பு மொழி, அது லட்சணை என்ற சொல்றாரு. அதுக்கு விளக்கம் சொல்றாரு. சேதனமாய் அருவாய் நித்தமாய உயிரும், அதான் உயிர் சேதனமாய் அறிவுடையதாய், அருவாய் தெரியாது, நித்தமாய் பெர்மனன்ட், சோரிஸ் பெர்மனன்ட். ஆனா லோகாயுதவாதிகள் பெர்மனன்ட் கிடையாது. அந்த எப்படி ஒரு கெமிக்கல் எல்லாம் சேர போது வெத்தலை வாக்கு போட்டோடனே சிவப்பு வருது. அதே மாதிரி இந்த நூல் எல்லாம் செய்தோம்னா ஆடையாக இருக்கிறது, அது பிச்சு போட்டுட்டோம்னா ஆடை எல்லாம் போயிடும். அப்போ சமவாயமாக இருக்கிறது சையோகமாக பிரிந்து போய்விடுகிறது. உயிரும் அச்சேதனமாய் உருவமாய் அனித்தமாய் உடம்பு அனித்தம், உருவமா இருக்குது, அறிவற்றதாய். தம்முள் மாறாகலின் வினைவேத்தால் கூடியதல்லது நட்பிலை என என்பது அறிய. அதுக்கு ஒண்ணு நட்பு ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, அது நட்பு கிடையாது. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால ஒன்னா இருக்கிறாங்க, அவ்வளவுதான். இனி குடம்பை என்பதற்கு கூடி இந்த உரைப்பாரும் போல அது குழுடன் தோன்றாமையானும் அதன் கண் அது மீண்டும் புகுதல் உடமையானும் உடம்பிற்கு உமையாகாம இருக்கன்னு அதுக்கு மறுப்பு சொல்லியிருப்பார். இப்படி அவர் திருக்குறள்ல சொல்லியிருக்க. அதே மாதிரி புக்கில் அமைந்தின்று கொள்ளு உடம்பினுள் துச்சில் இருந்த உயிர், இந்த உடம்புக்குள்ள ஒன்று குடித்தனம் நடத்துகிறது உயிர் என்று சொல்கிறார் திருவள்ளுவர். அதுக்கு பெர்மனன்ட் வீடு கிடைக்கலையா, எப்பவுமே வாடகை வீட்டுலதான் இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புகிறார். ரொம்ப அற்புதமான கேள்வி. புக்கில் அமைந்தின்று கொள்ளோ, அது போய் உட்கார்ந்துக்கிறதுக்கு இப்ப நிலையாக உட்கார்ந்து இருக்கக்கூடிய வீடு கிடைக்கலையோ, உடம்பினுள் துச்சில் இருந்த ஒன்று குடித்தனம் நடத்தின உயிருக்கு. உடம்புக்குள்ள பல கிருமிகள் எல்லாமே இருக்குதான், அது கூட ஒன்று குடித்தனம் நடத்துதான், அதுக்கு பெர்மனன்ட் ஹவுஸ் இல்லையான்னு கேட்கிறாரு. இன்னும் இதே திருவள்ளுவர் இங்க குடம்பை தனித்தொழியை புட்பறந்துட்டே என்பதிலே ஏதோ சமவாயம் போல பேசி அது சயோகமாக போச்சுன்னு சொல்றாரு. இதையே இன்பத்துப்பாலே இதை பயன்படுத்துறாரு. அங்க என்ன பொருள் சொல்றது, நீங்க சயோக பொருள் சொல்லுவீங்களா சமவாய பொருள் சொல்லுவீங்களா? சமவாயமா பொருள் சொன்னாதான் அதுக்கு அர்த்தம். எனவே அந்த டொமைன்ல, அதாவது இன்பத்துப்பால் என்ற பகுதியிலே காதலனுடைய பேச்சிலே அதுக்கு நீங்க சயோக, அதாவது வேறுபட்டது என்ற பொருளை பேசக்கூடாது, ஒன்றுபட்டது என்ற பொருளைத்தான் பேசணும். உடம்போடு உயிரிடை அன்னமற்று மடந்தையோடு எம்முடைய நட்பு. இம்மடந்தையோடு எம்முடைய உள்ள நட்பு முறைகள் உடம்போடு உயிருக்கு உள்ள தொடர்புகள் எத்தன்மையானவோ அத்தன்மையானவோ. அது போல பிரிக்க முடியாதுங்கிறான். அதாவது உடம்போடு உயிரிட உளவாய நட்புகள் எத்தன்மைய இம்மடந்தையோடு எம்முடைய உளவாய நட்புகள் என பன்மையால் கூறி இரண்டும் தொன்று தொட்டு வேற்றுமையின்றி கலந்து வருதல். எனவே சமவாயத்தை தான் அங்க நினைக்கிறான். அவன் சமவாயத்தை நினைக்கிறான். அங்க அறத்துப்பால்ல அவர் சமவாயம் எல்லாம் சயோகமா போயிருதே, அதாவது ஒன்றியற் கிழமை வேற்றியல் கிழமையா போயிருதே என்று அங்கலாய்க்கிறார். இங்க இவனுடைய வழக்குல அது என்றும் பிரிக்க முடியாத உறவு என்று பேசுகிறார். இன்ப துன்பங்கள் ஒக்க அனுபவித்தல் இன்றியமையாமை என்பவற்றை நோக்கி தெய்வ புணர்ச்சியாக அப்பொழுது உணர்ச்சியல் ஆகியால் பின் உடையலாம் என்ற ஆயவழி இவன் யாவன்கொள் எனவும் எண்கண் அன்புடையன்கொள் எனவும் இன்னும் இவனை தலைப்பில் கூடுங்கள் எனவும் அவள் மனத்தின்கண் நிகழ்வுணத்தை குறிப்பால் இருந்து அவை தீரக்கூடியவர். இதெல்லாம் அதுக்குரிய கூடுதல் விளக்கம். எதுக்கு சொல்ல திருக்குறள்ல இப்படி
வேறு வேறு இயல்களிலே வேறு வேறு பொருள்பட உடலுக்கும் உயிருக்கும் உள்ள உறவுகளை பேசிக்கிறேன். இப்போ நாம மறுபடியும் இதுக்கு வர்றோம், இந்த உயர்ந்த என்பதுக்கு வர்றோம். இதுல நம்ம பரிமேலழகர் உரையில இருக்கக்கூடிய விஷயத்துக்கு நாம் வர்றோம். பரிமேலழகர் உரையில என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏந்த என்பது உபச்சார வழக்குன்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி வழங்கி கொள்றது என்பதுதான் கேள்வி. இதுக்கு அவரு யாருமே விளக்கம் சொல்லல. யாரெல்லாம் விளக்கம் சொல்லியிருக்கான்னு பார்ப்போம். இந்த விளக்கங்களை சொன்னவர்கள் யார், எப்படி சொல்லியிருக்காங்க, எப்படி மாறுபாடுகள் இருக்கின்றன, அது ஏன் வருகிறது என்பதைத்தான் இப்ப நம்ம பேசப்போம். அதுல இயைந்த என்பது உபச்சாரம், வழக்கு என்பது, அதாவது இந்த மொத்த திருக்குறளே ஒரு உபச்சாரமாகவும் நம்ம சொல்ல முடியும். அதாவது ஆரியூருக்கு என்போடு இந்த தொடர்பு, ஆரியூருக்கு அன்போடு இந்த வழக்கு. தொடர்பு என்பது வழக்காக இருக்கிறது. அந்த வழக்கு என்பது தொடர்பாக இருக்கிறது, தொடர்பு என்பது வழக்காக இருக்கிறது. தொடர்பையும் வழக்கையும் சமப்படுத்தி சொல்றதுனால அதுவும் ஒரு வகையான உபச்சாரம் தான். ஆனா அந்த உபச்சாரத்தை யாரும் பேசல. அதுவும் அதை அதை அதாவது அதுவாக சொல்லல. சரி, உபச்சார வழக்குங்கிறத நான் முன்பே சொல்லியிருக்கிறேன். காரணம் காரியமாகவும், இடத்தினுகள் பொருள் இடத்துக்கும், சினை வினை முதல் வினையாகவும் தினம் வர்றது. சரி, இயந்த என்பது உபச்சார வழக்கு என்பதற்கு 6 பேர் எப்படி பொருள் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கணும். அதனால இந்த திருக்குறள் இவ்வளவு தூரம் விளக்கமாக போயிருக்காரு. முதல்ல காரிரத்ன கவிராயர் தான் அதை விளக்கியிருக்கார். காரிரத்ன கவிராயர் என்பவர் கிபி 16ஆம் நூற்றாண்டிலே இருந்த மிகச்சிறந்த ஒரு அறிஞரும் இலக்கண ஆசிரியரும் கவிஞரும் ஆவார். அவர் அகப்பொருள், மாரணகப்பொருள், மாரணலங்காரம், பிறகு மாரணகப்பொருட்கோவை என்ற நூல்கள் எழுதிட்டார். அவர் திருக்குறுகூர்ல வாழ்ந்து மிக தீவிர செய்வர், வைணவர். அவர் திருக்குறளுக்கு ஒரு பரிமேலழகருக்கு குறிப்பு விளக்கங்கள் எழுதியிருக்கிறார். அதுக்கு பேரு திருக்குறள் முன்பொருள் மாலைன்னு பேர். இப்ப இன்றைக்கு நமக்கு திருக்குறள் பரிமேலழகர் உரைக்கு வடிவேலு செட்டியார், வைமூர் கோபாலகிருஷ்ணமாச்சாரியார் போன்றவர்களும், இப்பொழுது அண்மையில நம்ம நண்பர் ராஜேந்திரன் ஐயா இருக்காங்க இல்லையா, அவர்கள் பாமரருக்கு பரிமேலழகர் எழுதிக்கிற வரைக்கும் நிறைய விளக்கங்கள் எழுதியிருக்கிறாங்க. அந்த விளக்கத்தை தொடங்கி வைத்தவர் காரிரத்ன. காரிரத்ன 16ஆம் நூற்றாண்டிலே பரிமேலழகரை புரிந்து கொள்றதுக்கு முயற்சி பண்றாரு. அப்படி செய்கிற போது தேசிய ஐயாவும் பிறகு நம்ம பண்றோம் பார்க்கணும். காரிரத்ன கவிராயர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. காரிரத்ன கவிராயர் சொன்னா 2 ஏந்த வருகிறது. இந்த ஏந்ததுல என்போடு ஏந்த தொடர்பு என்பதில் உள்ள ஏந்த என்பதுதான் உபச்சாரம் என்று எடுத்துக்கொள்ளும். அவர் என்ன சொல்றாருன்னா பாருங்க, உயிருக்கும் உடம்புக்கும் உள்ள சமவாய சம்பந்தத்துக்கு செய்யோக சம்பந்த வாசகத்தை உரைத்தது உபச்சாரம். அதாவது 2 பொருள்கள் வேறுபட்டிருக்கக்கூடிய பொருள்களை சேர்வது என்று ஏந்ததுன்னு சொன்னா 2 வேறுபட்ட பொருள்கள் ஏந்தது என்ற அர்த்தம். அது அதற்குரிய சொல். 2 வேறுபட்ட சொற்களுடைய இணைப்பை சொல்லுகின்ற சொல்லுக்கு பெயர் ஈதல். ஈதல் என்ற சொல்லை உடம்பும் உயிரும் ஒன்றியற்கிழமையாக இருக்கக்கூடிய ஒரு உறவுக்கு சொல்லுவது உபச்சாரம் சொல். அதுவும் தகுதி நோக்கிய உபச்சாரம். தகுதி என்று சொன்னால் அப்ரோப்ரியேட் யூசேஜ். அதாவது இப்ப கேரளாவில் பார்த்தீங்கன்னா மன்னருடைய இறப்பை பற்றி சொல்கிற போது நான் திருவனந்தபுரம் மகாராஜா சித்திரை திருநாள் நாடு நீங்கின்னு தான் சொல்லுவான். பாத்தீங்கன்னா பத்திரிகையில வர்றப்போ மகாராஜா மறைவுன்னு எல்லாம் போட மாட்டாங்க. மலையாளத்துல மகாராஜா நாடு நீங்கின்னு சொன்னா நாடு நீங்கினார்னா இறந்துட்டார்னா துஞ்சினார் மாதிரி. அதே மாதிரி ஆனை சத்துன்னு சொல்ல மாட்டான், ஆனை சரிஞ்சும். ஆனைன்னா சரிஞ்சு போச்சுன்னா அது இறந்ததுன்னு அர்த்தம். அது அப்ரோப்ரியேட், அது தகுதி வழக்குன்னு நம்ம பேசுறோம் இல்லையா, அது மாதிரி தகுதி நோக்கிய வழக்கு. அது ஏன் தகுதிங்கிறத பிறகு நான் பார்க்கலாம். ஏன்னா உடம்புக்கு உயிருக்கு உள்ள இந்த தகுதி நோக்கிய இதுன்னு சொல்றேன். என்போடு உண்டாகிய ஒற்றுமை என்னும் ஒற்றுமை வினையை
வேற்றுமை வினையாக்கி உரைத்ததனால் ஏந்த என்பது உபச்சார வழக்கு. இதனை வடநூலார் சையோக சம்பந்த வாசகத்தை சமவாய சம்பந்தத்திற்கு உரைத்ததனால் உபச்சாரம் என்பர். அதாவது என்போடு உண்டாகிய அப்படின்னு வர முதல் என்போடு ஏந்தங்கிறதுக்கு உண்டாகியன்னு பொருள் எழுதுறாரு. இரண்டாவது இருக்கக்கூடிய அன்போடு ஏந்தங்கிறதுக்கு இசைந்தன்னு பொருள் எழுதுறாரு. அதாவது பொருந்தியான்னு எழுதுறாரு, பொருந்துதற்கு வந்தான்னு எழுதுறாரு. இதான் சொல்ற உண்டாகியங்கிறது தான் ஒற்றுமை வினை. அந்த ஒற்றுமை வினையை சொல்ல வேண்டிய இடத்துல ஏந்தா என்று சொல்ல போட்டார். ரெண்டுலயும் ஏந்தா போட்டாரு. ஏன்னா அவர் அந்த யாப்புல அல்லது கவிதை அழைக்காக ஏந்ததை கொண்டிருக்கலாம் என்று இதை வடநூலார் செய்யோக சம்பந்த வாசகத்தை சமவாய சம்பந்தத்திற்கு குறைத்ததனால் உபச்சாரம் என்பார். ஒன்றற்குரியன வேறு ஒன்றற்கு வருதல் உபச்சாரம். மேல்வரும் உபச்சார வழக்கிற்கு எல்லாம் இவ்வாறே கொள்க. இது வடநூல் கருத்து. என்போடு ஏந்த என்றது தகுதியான் வந்தது. என்போடு உண்டாகிய என்பது இசைந்து என்று சொல்றது, ரெண்டையும் சேர்ந்தது என்று சொல்றது அதனுடைய தகுதியினால. பின்னாடியும் திருக்குறள்களை நமக்கு அன்புற்றமர்ந்த வழக்கென்பு ஆறிற்கு என்போடு இந்த தொடர்புன்னு பின்னாடி வரும். சிந்தாமணியில அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லியிருக்கிறாரு. அது நான் அதுக்கு விளக்கத்துக்கு போகல. கல்லார் மணிப்பூன் என்ற ஒரு இதுல இந்த தகுதி பற்றி சொல்கிறார். அது நாம அதுக்கு விளக்கி விட்டுதான் நேராயிரும். இதுக்கு நான் போகல. இது எனவே அவர் என்ன சொல்றாருன்னா பின்னர் அன்பகத்தி இல்லா சரி இவரு நம்ம பேராசிரியர் தேசியர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். சரி நான் வர்றேன். அன்பகத்தி இல்ல அவரு தப்பா சொல்லியிருக்காரு, பார்ப்போம். சரி, இப்ப அவனும் அவளும் பிரிந்து விட்டார்கள் என்பது அவனும் அவளும் ஒன்றாக இல்லைன்னு சொல்லலாம். அவர் தோற்றார், ஒரு வெற்றி வாய்ப்பு இழந்தார்னு சொல்லலாம். இதை பேராஃப்ரேஸ் பண்றப்போ நீங்க பரியாயமாக பேசலாம். இதுக்கு நிறைய தகுதிகள்லாம் என்ன, இலக்கணை, அன்வயம் அதெல்லாம் இருக்கு. அதை நான் போகல. சரி, எனவே சமவாயம் என்பது என் உயிர் என்று சொல்வது, சையோகம் என்பது என் புத்தகம் என்று சொல்வது நான் முன்னாடி விளக்கிட்டேன். சரி, அதுக்கு நான் போகல. இப்போ அடுத்தது ராமானுஜ கைராயர் இது விளக்கல. ஆதியூருக்கு என்போடு இந்த தொடர்பு என்பது உபச்சாரம், அவ்வளவுதான். விளக்கவில்லை. வடிவேல் செட்டியார் காரியத்திர கவராய்க்கு பிறகு வடிவேல் செட்டியார் வர்றார், முக்கியமான ஒரு வறுமையாளர் உரை வழக்கு ஆசிரியர். அவர் என்ன சொல்றாருன்னா, அன்போடு ஆறுயிருக்கு அன்போடு இந்த வழக்கு என்பது உபச்சாரம். அவர் வேற ஒண்ணு சொல்றார். அதாவது இந்த ரெண்டுல ஏந்த வருகிறதுல இரண்டாவது ஏந்தது தான் அவர் உபச்சாரம் கிடைக்கு. ஆறுயிருக்கு அன்போடு ஏந்த வழக்கு. அவர் என்ன உபச்சாரம் நினைக்கிறாருன்னா, இரண்டாவது ஏந்த என்பது முதல் ஏந்த என்பது எழுவாய் பெயரச்சம். இரண்டாவது பொருந்துவதற்கு வந்த அதாவது என்போடு ஏந்த தொடர்பு, அன்போடு ஏந்த தொடர்பு, அன்போடு பொருந்துவதற்கு வந்த தொடர்பு. அன்போடு ஏ வந்த என்பது, அதாவது அன்போடு ஏந்த வழக்கு. அன்போடு ஏந்த வழக்குனா ஏந்த வழக்கு என்பது எழுவாய் பெயர். ஏவதற்கு வந்த வழக்கு. வேலை செய்த கூலி, வேலை செய்ததற்கு கிடைத்த கூலி, வேலை செய்ததற்கு வந்தவன், வேலை செய்த கூலி, வேலை செய்த ஆள்னா அவ எழுவார். வேலை செய்த கூலி வேலை செய்வதற்கு கிடைத்த கூலி. வேலை செய்த களைப்புன்னு சொன்னா செய்த களைப்புன்னு செய்ததனால் ஏற்பட்ட காரண பெயர்ச்சி. இது பொருட்டு பெயர்ச்சி. அதான் நான்காம் வேற்றுமை கொடை பொருளை வரக்கூடிய பெயர்ச்சி. எனவே இரண்டாவதுல வரக்கூடிய அன்போடு ஈய வந்த, அன்போடு பொருந்துவதற்கு வந்த என்ற இந்த பொருட்டு பெயரச்சமாக இருக்கிறதுனால அது உபச்சாரம். அன்போடு ஏந்த என்று வந்தம். ஏந்த பொருந்தி என்பது ஒரு வினை அதனோடு சம்பந்தமுடைய மற்றொரு வினைக்காக உபச்சார வழக்கு என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஒரு வினை இன்னொரு வினை வேறொரு பொருந்த வந்த என்று சொல்வதாக அவர் சொல்லியிருக்கிறார். அது தெளிவில்லை. வைமுக என்ன பண்றாருன்னா இதுல என்போடு ஏந்த தொடர்பு உள்ள ஏந்த அல்ல, அன்போடு ஏந்தல் உள்ள ஏந்ததான் என்று வடிவேலு செட்டியாருடைய கருத்தையை அவரும் பின்பற்றுகிறார். அன்போடு வந்த என்னும் அர்த்தத்தில் அன்போடு ஏந்த என்றது உபச்சார வழக்கு. இதனை வடநூலார் ஔபச்சாரிய பிரயோகம் என்பார்னு சொல்லிட்டு, அதாவது
வடிவேலு செட்டியாரை விற்பனை பற்றியது. இப்ப தேசிகர் இதை மறுக்கிறார். தேசிகர் இதை முதல்லயே மறுக்கிறார். என்ன சொல்றாரு? வடிவேலு செட்டியாரும் வைமுகோவும் அன்போடு ஏய வந்த என்ற பொருளில் ஏந்த என்பது வந்தமையால் உபச்சாரமாயிற்று என்பார். ஏய வந்த என்பது ஏந்த என ஆகுமாயின் ஒருவினை மற்றொருவினை ஏந்த என்னும் இறந்த கால பெயரச்சம் காரணப்பொருள் வந்த பெயரச்சமாய் எச்சத்திரிவாகுமே அன்றி உபச்சாரமாகாது. இது எச்சத்திரிவு, அதாவது பெயரச்சத்தினுடைய வேறொரு பொருள். ஒரு பெயரச்ச பொருள் இன்னொன்றுக்கு வரலாம். அறத்திற்கு என்பது சார்பு மரத்திற்கும் அகித துணைனா மரத்தை நீக்குவதற்கும் பொருள் இருக்கணும். அது மாதிரி ஒரு எச்சத்தினுடைய இரண்டு பொருள்கள்ல ஒன்று, அந்த பொருள் மாறி வர்றத உபச்சாரமா நம்ம சொல்ல முடியாது என்று அவர் நினைக்கிறார். அதனால் இவர்கள் குறிப்பு ஆய்விற்குரியது என்பதனை நுண்பொருள் மாலை உடையார் கருத்து காட்டுகிறது. ஏந்த இரண்டில் அன்போடு ஏந்த என்பதற்கு இவ்வாறாட்சியான கொள்கைன்னு இருக்கிறார். இங்கே தேசியர் காரியத்திர கவிராயரை சரியாக புரிந்து கொள்ளார். காரியத்திர கவிராயர் என்போடு ஏந்த, எலும்போடு உடம்போடு ஏந்த அந்த ஏந்ததுக்குத்தான் அந்த உபச்சாரத்தை சொன்னாரு. தேசியர் ஐயா அன்போடு ஏந்த என்பதற்கு உள்ள தொடர்பாக இவர் எடுக்கிறார். இது கேள்விக்குரிய. தேசியர் விளக்கம் என்னன்னா, ஏந்த என்பது உபச்சார விளக்கு என பொதுவகையில் குறித்தார் எனும் பொருந்திய என்னும் பொருள் எனதாய் ஒன்றோடு ஒன்று ஏதலை உணர்த்திய சவாய சம்பத்தை உணர்த்தும். இதன் விரும்பி இக்குறளின் உரைப்பகுதியாகிய காரியத்திர கவிராய்வு குறிப்போடு இணைத்து எண்ணுவோம். ஐயா சொல்றாங்க, ஐயாவுடைய குட்டை செய்யோக சம்பந்தம் பிரிவுடைய இரு பொருளின் சேர்க்கை தர்க்க சங்கிரகத்தில் இருக்கு. எனது புத்தகம் வந்திருப்பார். அதாவது ஒன்றியற்கிழமை சமவாய சம்பந்தம், ஒன்றியற்கிழமை பிரிதன்கிழமை. சமவாய சம்பந்தம்ங்கிறது பண்புக்கும் பண்பிக்கும் சினைக்கும் முதலுக்கும் வினைக்கும் வினை முதலுக்கும் உள்ள பிரிவிலா சம்பந்தம். இதனை தமிழில் நீக்கமின்றி நிற்றல் சிவஞானபோகத்துல சொல்லுவாங்க. நீக்கமின்றி நிற்குமன்றே, அரண்கள செலுமே நீக்கமின்றி நிற்குமன்றே சொல்லுவாங்க. அது சமவாயமாக ஒன்றி போகிறதுங்கிறது அர்த்தம். அதாவது சிவனும் ஆன்மாவும் வேற வேற, ஆனா ஒன்றி நிற்கும். சமவாயத்துல நிற்கும், ஆனா வேற வேற. அன்புக்கும் அன்புடைய பொருளாகி உயிருக்கும் உள்ளது சமவாய சம்பந்தம். அது சரி. உடலுக்கும் உயிருக்கும் உள்ள சம்பந்தம் சயோக சம்பந்தம்னு சொல்றாரு. இது சமவாய சம்பந்தம் தான். இரண்டுமே சமவாயம் தான். ஐயா ஏன் இப்படி சொன்னாங்கன்னு தெரியல. அது சமவாயம் தான். பிறகு செய்யோகமா மாறுது, பிரிஞ்சு போறப்ப. அது செய்யோகமா இருக்கிறதுனாலதான் நான் எனது உயிர்னா நான் பேச முடியும். ஐயா ஏன் இப்படி சொன்னாங்கன்னு எனக்கு புரியல. அடுத்தது, ஈதல் என்பது வேறு வேறான இருபொருள்கள் தம்முள் பொருந்துதல். அதனால் இச்சொல் ஆட்சி செய்யோக சம்பந்தத்தையே குறிப்பது. அது சரிதான். ஈதல் என்பது செய்யோக சம்பந்தத்தை குறிப்பது, அதாவது பிரிதன்கிழமையைத்தான் குறிப்பது. அதனை என்றும் பிரிக்க இயலாத அன்புக்கும் உயிருக்கும் உள்ள சமவாய சம்பந்தத்தை குறித்தமையால் உபச்சாரம் ஆயிட்டுன்னு சொல்றாங்க ஐயா. ஆனா இது பொருத்தமா எனக்கு படலை. ஏன் இல்லைங்கிறதுக்கு நான் பிறகு கடைசியா விளக்கம் சொல்ல போறேன். ஏனென்றால் பரிமேலழகர் உரையிட்ட போது அன்போடு ஏந்த என்பதற்கு பொருந்த என்று பொருள் சொல்லிவிட்டு என்போடு ஏந்த என்பதற்கு என்போடு உண்டாகிய என்று பொருள் சொல்லிவிட்டார். எனவே அந்த என்போடு உண்டாகியதுக்குதான் உபச்சாரம் என்று அவர் கருதி இருக்க வேண்டும் என்பது தெளிவு என்பது என்னுடைய கருத்து. அது கடைசியில் நான் சொல்றேன். உபச்சார வழக்கு காரண காரியங்கள் தம்முள் மாறி வருதல் முதலாக பண்பும் புலனும் மாறி வருதல் ஈராக விளையும் அறுவகையுள் ஒரு பொருளின் தொழில் அதனோடு எந்த பிரிதூர் பொருளோடு வருதல் என்னும் பகுதிக்குரியது. ஏந்த வழக்கு என்பதில் உள்ள ஏந்த என்பது இன்று உடலுக்கும் உயிருக்கும் உள்ளதாகிய சயோக சம்பந்தத்துக்கே உள்ள ஏந்த என்பது அன்புக்கும் உயிருக்கும் வெல்வாகவே உள்ள சமவாய சம்பந்தத்துக்கும் ஆயிருக்கு அன்பு ஏந்த என வருதல் உபச்சாரம் ஆயிடுச்சுன்னு அவர் வேற மாதிரி கொண்டு போறாரு. அதாவது முதல்ல இருக்கக்கூடிய உடலுக்கும் உயிருக்கும் இது சயோகம். அந்த சயோகத்தை இதுக்கு ஈக்குவலாண்டாக இதுக்கு சமமாக சொன்னதுனால உபச்சாரம் ஆயிட்டுன்னு ஒரு கருத்தை சொல்றாரு. இது துணை கருத்தாக வருகிறது. எனவே வடிவேலு செட்டியாரும் வைமுகோவும் அன்போடு ஈய வந்த என்ற பொருளில் ஏந்த என்பது வந்தமையால் உபச்சாரம் ஆயிட்டு. ஈய வந்த என்பது ஏந்த என ஆகுமாயின் ஒருவனை மற்றொருவனைக்கு ஆயதன்றாய் ஈந்த என்னும் இறந்த கால பெயரச்சம் காரணப்பொருளில் வந்த பெயரச்சமாய் எச்சத்திரிவாகுமே அன்றி உபச்சாரமாகாது. ஆதலால் இவர்கள் குறிப்பாக பெரும்பாலும் சொல்லியிருக்காரு, நான் சொன்னேன். சரி. எனவே கணவாணி தேசிய முற்றிலும் வேறான ஒரு கருத்தை சொல்லி வேற ஒரு நிலையில உபச்சாரத்தை சொல்றாரு. சரி. அதாவது இந்த நான் முதல்ல சொன்ன நிலைய ஒரு உபச்சாரம், அதாவது இந்த வழக்கு தொடர்பு என்பதே உபச்சாரம் என்பது போல அவர் சொல்லிவிட்டு போயிருக்கார். ஆனா இங்க பேச்சு ஏந்த என்பதுதான்.
ஏந்தா என்பதுதான். சரி. ராஜேந்திரன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, பாமரருக்கும் பெருமையாளர்கள எய்தல் என்பது வேறு வேறான இரண்டு பொருள்கள் ஒன்றோடு ஒன்று சேர்வதையே குறிக்கும். அதனால் இது இந்த குரல் என்றும் பிரிக்க முடியாத அன்புக்கும் உயிருக்கும் உள்ள பிரிவிழா தொடர்பை உணர்த்துகின்றது. எனவே இது உச்சார வழக்குன்னு அவர் சொல்றார். இவர் நம்முடைய தேசியரை ஒட்டி நான் பேசுகிறேன். அப்போ ஏந்த என்பது ஈரிடத்தும் வருவதால் எது என்ற ஒரு கேள்வி வருது என்று கேட்கலாம். உயிர் உடம்பு சினையும் முதலும் அன்பும் உடலும் குணமும் குணி என கொண்டால் இரண்டுக்குமே பொருத்தலாம். வறுமையில் அழகர் ஆய்ரூருக்கு என்போடு ஏந்த தொடர்பு என்ற இடத்தில் உண்டாகிய என்றும் அன்போடு ஏந்த தொடர்பு என்ற இடத்தில் பொருந்துவதற்கு வந்த நெறி என்றும் கொள்வதால் என்போடு ஏந்த தொடர்பு என்பதையே அவர் உபச்சாரம் என்று கொண்டிருப்பார் என்று தோன்றுகிறது என்று நான் நினைக்கிறேன். எனவே இதற்கு ஆதரவாக அவருடைய திருக்குறளிலே இந்த உடலுக்கும் உயிருக்கும் உள்ள கருத்துக்களை நான் சொன்னேன், முன்பே சுட்டி காட்டினேன். இப்போ அந்த உடம்பு உயிரெல்லாம் எங்கெல்லாம் வருகிற நான் தொகுத்திருக்கிறேன் திருக்குறள்ல. இறுதியாக இதை சுருக்கி சொல்றதா இருந்தா வேண்டு விட்டது. உயிர் உடம்போடு உண்டாகி இருப்பது அன்போடு பொருந்தி நடப்பதற்கு தான் என்னுடைய சாரமான பொருள். உயிர் உடம்போடு ஏய்ந்திருப்பது சேர்ந்திருப்பது என்பது உபச்சாரம். உடம்பு உயிரோடு ஏய்ந்திருப்பது சேர்ந்திருப்பது என்பது உபச்சாரம். அது தகுதி நோக்கிய வழக்கு என்பது தான் இறுதியான ஒரு முடிவாக நாம காரியத்திறக்கவராய் ஒட்டி நாம விளங்கிக் கொள்ளலாம். அல்லது மொத்த திருக்குறள் இந்த ரெண்டு பகுதியுமே உச்சாரம் என்று கடைசியில அதை போல முடித்திருக்கிறார் இந்த தேசியர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சொல்லி இந்த ஒரு சாதாரணமான ஒரு செய்தி எப்படி தத்துவத்தில் இருக்கக்கூடிய சமவாயம் செய்யோகம் என்பதெல்லாம் நம்முடைய வைசியடிகளுடைய முக்கியமான வைசியடிக கருத்துல இதெல்லாம் முக்கியமாக விவாதிப்பார்கள். நியாயம் வைசியடிகத்துல இந்த கருத்துக்கள் விவாதிப்பார்கள். தத்துவ கருத்தாகவும், பிறகு அது சமயவியல் நிலையில தியாலஜி என்ற நிலையில உயிருக்கும் உள்ள தொடர்பு என்பதை பற்றியுள்ள பேச்சாகவும், பிறகு இலக்கியத்துல பார்த்தீங்கன்னா ஆறுயிருக்கு என்பு என்று சொல்றதுனால ஒரு வகையான முரண் என்றும் குறிப்பு என்றும் ஏய்ந்த என்ற இதுவும் என்போடு அன்போடு என்ற அந்த எதுகையும் பிறகு ஆறுயிர்க்கு என்பது மத்தியமதியமாக அமைகிற நிலையிலும் அவருடைய இலக்கிய நயங்களை நாம் காணலாம் என்று சொல்லி இதுல என்ப என்று சொல்லியிருக்கிற கருத்து யாருடைய கருத்து, எப்படி கருத்து, பொது கருத்தா அல்ல வேற எங்காவது மேற்கோள் காட்டுறாரா என்று நமக்கு தெரியவில்லை என்று சொல்லி ஆறுயிர்க்கெல்லாம் அன்பு செய்தல் வேண்டும் என்று வள்ளலார் சொன்னது போல இந்த கருத்தினுடைய சாரமாக அதை சொல்லி இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். ரொம்ப நீண்டு போச்சு நினைக்கிறேன். கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நுட்பமா இருந்ததுங்கய்யா. ரொம்ப மகிழ்ச்சி. என்னுடைய கருத்து வந்துங்கய்யா, இப்ப இதுல நீங்க இந்த உயிர் உடம்பு பற்றிய தொடர்புகள் எல்லாம் தொகுத்து கடைசியா நீங்க முடிக்கும் போது சொன்னீங்க எங்கெங்கெல்லாம் உயிர் உடம்பு தொடர்பு வருதுன்ட்டு. என்னோடது நான் என்ன சொல்லலாம்னா, இப்ப ஒரே குறள்ல ஒரு வினையை ரெண்டு தொடருக்கு பயன்படுத்தக்கூடிய இடங்கள்ல திருவள்ளுவர் இது மாதிரி நிறைய இடங்கள்ல பயன்படுத்திருக்காரு அப்படின்னு எனக்கு தோணுதுங்க. உதாரணத்துக்கு இந்த தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டது அப்படிங்கிற இடத்துல தீயினால சுடுறதையும் நாவினால சுடுறதையும் சொல்லுவாரு. அப்புறம் தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றணைத்து ஊறும் அறிவு. அப்ப கிணறுல நீர் ஊறுறதையும் அறிவு ஊறுறதையும் ஒரே வினை சொல்லால குறிப்பிடுறது. இந்த மாதிரி இடங்கள்ல வரக்கூடியதெல்லாம் நம்ம உபசார வழக்குன்னு எடுத்துக்கலாமாயா, அந்த கண்ணோட்டத்துல பாக்கலாமாயா? அதான் என்னுடைய சந்தேகம். யோசிக்கணும், தெரியல. நான் அதை யோசிச்சுதான் சொல்றேன். நீங்க சட்டுன்னு கேட்குறீங்க. ஊரும் ஊரும் இது மாதிரி ஒரே சொல்லை பல பொருள் ஒரு சொல்லை ரெண்டு பொருளை பயன்படுத்துகிற போது ரெண்டு பொருளை வருகிறதா அல்லது உருவகப் பொருள்ல வருகிறதா? ஒன்று உருவகப் பொருள்ல வரலாம், ஒன்று நேர் பொருள்ல வரலாம். இதுவும் உபச்சாரமா என்று கேட்கிறீர்கள். ஒரு வகையில சொன்னா உருவகப் பொருள் எல்லாம் உபச்சாரம் தான். இது ஒரு வகையில ஊரும் என்பது ஒரு லட்சணார்த்தம் என்று நீங்க எடுத்துட்டீங்கன்னா, இலக்கணையால ஒன்று ஊறுதல் என்பது நீர் ஊறுதல் என்பது லிட்டரல் மீனிங் ஆகும். அறிவு ஊறுதல் என்பது ஒரு உருவகப் பொருளாகவும் எடுத்துக்கொண்டால் அதுவும் ஒரு வகையான உபச்சாரம் தான். அது ஆகுபெயர், அதாவது லட்சணைன்னு சொல்லலாம், லட்சணைன்னு சொல்லுவாங்க. சரிங்க. இந்த சரிங்க.
யோசிங்க என்ன யோசிப்பதுதான் எல்லாத்துக்கும் விடை என்னன்னு சொல்ல முடியாது. நீங்களும் அப்படி யோசித்து பார்க்கலாம். இதுதான் முக்கியம். சிந்தனையை நாம கிளறிக்கொள்ள வேண்டும். உங்க விளக்கம் ரொம்ப விரிவா ரொம்ப நல்லா இருந்தது. வழக்கம் போல சில கேள்விகள், ஐயங்கள் எழுகின்றன. போன வாரம் நம்ம பார்த்த இதுல அன்பிலார் எல்லாம் தமக்குரிய, அன்புடையார் என்பும் உடையர் பிறர்க்கு. இந்த இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது என்பும். அதுல உடலும் என்ற பொருளை விட எலும்பும் அப்படின்ற ஒரு இதுல குறிப்பா வந்தது. இந்த குறள்ல என்புன்றது உடம்பை அடக்கு ரெஃபர் பண்ணுது. என்பு அப்படின்னாலே உடம்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இதுல நான் அந்த ரிலேஷன்ஷிப் பாக்குறேன், தொடர்பு. உடம்பும் உயிரும் பிரிக்க முடியாதது. அதுல தமிழ்ல வேற இதுகள்லாம் கூட நிறைய இருக்கு. உடம்பை வளர்த்தே உயிர் வளர்த்தேனே, அது ஒரு இது. சந்திரபாபு பாட்டு கூட இருக்கும், எல்லாம் உனக்காக, இந்த உடம்பும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக அப்படின்னு ஒரு பாட்டு, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாட்டு. அப்ப இந்த உடம்பையும் உயிரையும் பிரிக்க முடியாது. அந்த சமய வியாக்கியானங்கள் ஏற்கனவே அன்பு செய்திருந்தா நீ மனுஷனா பிறப்ப அப்படின்னு சொல்லும் போது, ஏற்கனவே செய்த அன்பின் விளைவாக மனித பிறவியா பிறந்தாச்சு அப்படின்னு சொன்னா, அதுக்கடுத்து இந்த அன்பினுடைய முக்கியத்துவம் என்ன? அன்போட ரிசல்ட் மனுஷனா பிறக்கிறது. அப்புறம் இன்னொரு தடவை பிறக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லையே, மோட்சத்துக்குத்தானே போகணும் சமய நம்பிக்கையின்படி. நீங்க கேட்கிற கேள்வி அடுத்தது திருக்குறள் இருக்கு. அன்புற்ற அமர்ந்த வழக்கன்ப ஆதிவிற்கு இன்புற்றாரை இதுவும் சிறப்பு. மோட்சத்துக்கே போயிடுவான். மோட்சத்துக்கே போயிடுவான். ஆனால் திருப்பம் திருக்குறள் இருக்கு. உங்க கேள்விக்கு பதில் இருக்கு அடுத்தது. ஆமா, என்னுடைய இது என்னன்னா, உடம்பையும் உயிரையும் பிரிக்க முடியாது. அது அறிவியல் பூர்வமா பார்த்தாலும் எந்த வகையில பார்த்தாலும் அது பிரிக்க முடியாது. உயிர் இல்லை அப்படின்னா அதுக்கு பேரு உடம்பு இல்லை. அது ஒண்ணு பிணம், இல்லைன்னா நம்ம வழக்கமா சொல்ற பாடி. ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா ஆஸ்பத்திரியில இருந்து பாடி வந்துட்டு இருக்குன்னு தான் சொல்லுவாங்க, அவர் உடம்பு வந்துட்டு இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. அப்ப உடம்புன்ற அந்த தகுதியாகவும் உயிர் இருக்கும்போது தான் அதுக்கு கிடைக்குது. அந்த அளவுக்கு பிரிக்க முடியாது. ஆனா ஆறு உயிர்க்கு, அதாவது அரிய உயிர்களுக்கு அப்படின்னு சொன்னாலே அது மக்களை குறிக்குது. 6 அறிவு படைத்த மக்களை குறிக்குது. அப்படிப்பட்ட மக்களுக்கு இந்த உயிருக்கும் உடம்புக்கும் என்ன தொடர்போ, அதே மாதிரி அன்புக்கும் இந்த அரிய உயிர்களான மனிதர்களுக்கும் உள்ள சம்பந்தம் அப்படின்ட்டு. என்னுடைய கேள்வி என்னன்னா, ஒண்ணு இயற்கையாகவே அமைந்தது, இங்க அன்பு இருக்கணும்னு வற்புறுத்தப்படுகிறது. அப்ப என்ன, அது அரிய மக்களா பிறந்தாலும் கூட அன்பு எல்லார்கிட்டையும் இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால அன்பு இப்படி இருக்கணும், அதை வலியுறுத்துறதுக்கு உயிருக்கும் உடம்புக்கும் உள்ள தொடர்பை இங்கேயும் வற்புறுத்தி சொல்றாங்க அப்படின்றது என்னுடைய ரெடி. அதான் எம்பசைஸ் பண்றதுக்காக. ஏன்னா வள்ளுவரே சொல்றாரு இல்லையா, அறம்போலும் கூர்மையரேனும் மரம்போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். அங்க மக்கட்பண்பு கூட அன்போட சம்பந்தப்பட்டதுதான். அந்த அர்த்தத்துல நான் பார்க்கிறேன். இல்ல, நீங்க சொல்றதுதான் கடைசியா ஒரு கருத்து, ஒரு அந்த குரல் திறன் இருக்கு. நம்ம தேசிகருடைய உரையினுடைய முடிவிலே அப்படித்தான் வருது. அதாவது இந்த உடலுக்கும் உயிருக்கு எப்படி உள்ள உறவு போல இந்த அன்பு செய்வதற்கு தான் இந்த உயிர் அன்போடு இருக்க வேண்டும். அன்போடு இருக்கக்கூடிய உயிரும் உயிரோடு இருக்கக்கூடிய உயிரும் ஒன்று போல என்று ஒரு உண்மை பொருளோட பொருள் சொல்லியிருக்காங்க. அதுதான் நீங்க சொல்றீங்கன்னு நினைக்கிறேன் அந்த கருத்து. அந்த உடம்புக்கும் உயிருக்கும் உள்ள நெருக்கமான தொடர்பு போல இந்த அன்புக்கும் உயிருக்கும் நிறைய இடையராத தொடர்பா இருக்க வேண்டும் என்பது போல ஒரு கருத்து. அப்படியே எடுத்துக்கொள்ளலாம். அந்த கருத்து என்னன்னா, இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும் போதும் அது நிறைய இடங்கள்ல அது எல்லாமே இருக்குன்றதும் ஒரு பொருள்.
வந்து அன்பு என்பது உயிர் பணமாக இருக்க வேண்டும். உயிர் பணம் என்பது ஒரு கருத்து. அதுதான் சொல்லியிருப்பார். இன்றைக்கு வந்து உடம்புல இருக்கக்கூடிய டிஎன்ஏ பத்தி எல்லாம் பேசுறாங்க. தத்துவத்துல உயிரினுடைய டிஎன்ஏ பத்தி பேசுறதுதான் இந்த ஆகாமியம் பிராகாமியம் எல்லாம் சொல்லக்கூடிய முற்பரப்பு பயன். அது உயிர் தான், உயிர் வழியா தான் வருது, உடம்பு வழியா வர்றது இல்லை. உயிர்கள் அந்த டிஎன்ஏவை சுமந்துட்டு வருதான் அப்படிங்கிறது தத்துவம் சொல்லுது. ஆனால் விஞ்ஞானிகள் அதை ஒத்துக்கொள்வார்களா எனக்கு தெரியல. உடம்புல டிஎன்ஏ இருக்குது, ஒத்துக்கலாம். அது அது வந்து நீங்க அறிவியல் பூர்வமாக சொல்லலாம். உயிருக்கும் டிஎன்ஏ இருக்குதுங்கிற மாதிரி வருத்தத்தில் தான் நம்ம இந்த ஈட்டுகிற கர்மம், பழங்கர்மம், நம்ம அனுபவிக்கிற கர்மம் எல்லாம் சொல்றாங்க. சஞ்சிதம், ஆகாமியம், பிராகாமியம்னு சொல்றாங்க இல்லையா, அது சொல்றாங்க. அது அது மெட்டாபிசிக்கல் கேட்டகரியா இருக்குது. அதாவது தத்துவ பொருளாக அது பேசப்படுகிறது. ஆனால் அது அறிவியல் பொருளாக மெய்ப்பிக்கப்பட்டிருக்கிறதான்னு எனக்கு தெரியல. சார் வேற கேள்வி இல்லைன்னா முடிச்சுக்கலாமா சார்? கிருஷ்ணாநாகரத்னம் சார் பேசுவார் இல்லையா? இல்ல சார், ஒண்ணு இல்ல. எனக்கு ரொம்ப ஆழமான விஷயங்கள் கொஞ்சம் அது துருவி துருவி போற போது நிறைய விஷயங்கள் வந்துட்டே இருந்தது. சரி, பதிவு பண்ணிடலாம் அப்படின்னு தான். நீங்க சொல்றது மாதிரி ரொம்ப எளிமையா இருக்கிறது மாதிரி தாங்க தெரியுது. ஆனா அதுக்குள்ளார இவ்வளவு விஷயங்கள் ஆச்சரியமா இருக்கு. அதுல காரியத்திர கவராயர் ஒரு மாதிரி புரிஞ்சிருக்கிறாரு, ஏசியர் ஐயா ஒரு மாதிரி, வடிவேல் செட்டியார் ஒண்ணு சொல்றாரு, வைபவ் ஒண்ணு சொல்றாரு. இப்படி மாறுபட்ட ஒரு எப்படி புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம யோசிக்கிற போது ஆச்சரியமா இருக்கு. திருக்குறளுக்கு இவ்வளவு உரையாசிரியர்கள் இருப்பாங்கன்றது இப்பதான் எனக்கு தெரிய வந்தது. அதாவது திருக்குறளை நீங்க பல விதமா நம்ம கற்றுக்கொள்ளலாம், பல விதமாக படித்து கொள்ளலாம். இந்த எளிய உரைகள் மூலமாக, எளிய உரைகள்ங்கிறது ஒரு பொது கருத்தை சொல்லும், அதுவும் தேவைதான். தேவைதான். ஆனா இதுல கொஞ்சம் ஆழமா இருக்கு, இதுல விஷயங்கள் இருக்கு. ஆனா நான் பல வேளைகளை யோசிப்பது உண்டு, திருக்குறள் வந்து 1.25 அடியில் சொல்லியிருக்கிறது, இவ்வளவு நேரம் 1 மணி நேரம் இவ்வளவு விரிவா பேசுவது திருவள்ளுவருக்கு செய்கிற அவமரியாதையோ என்று எனக்கு சில வேளைகள் தோன்றும். நான் நினைக்கல, அதுக்கு எதிர்மாறா நினைக்கிறேன். ஏன் நானே சுருக்கமா சொல்லியிருக்கேன், நீ ஏன் இவ்வளவு தூரம் போட்டு விரித்து இவ்வளவு தூரம் ஜவு மாதிரி இழுக்கிற அப்படின்னு அவரு நினைக்காம எனக்கு தோணும். அவர் காலம் வேற, நம்ம காலம் வேற இல்லைங்களா? அவர் ரொம்ப கிரிப்டிக்கா சொல்லிட்டு போயிட்டாரு. கிரிப்டிக் சொல்லுவீங்களா இங்கிலீஷ்ல? கிரிப்டிக்னு சொன்னாலே அத வந்து எப்படி வேணாலும் வியாக்கியானம் பண்ணலாம். ஆமா. ஏன்னா அது இடையில வேற நிறைய காலம் ஊடகமா சொல்றது. இடையில வேற நிறைய காலம் இருந்தாலும் நிறைய பேர் சொல்லிட்டு போயிட்டாங்க. அது வேற நமக்கு திருவள்ளுவருக்கு மேல பல சுமைகளை கொடுத்துருச்சு. அது இயல்பு தானே, அதுதான் இயல்பு. இப்ப ஷேக்ஸ்பியர் எடுத்துக்கிட்டாலோ அல்லது கம்பராமாயணம், எந்த காவியங்கள் நல்ல இலக்கியம் எதை எடுத்தாலும் அதற்கான விமர்சனங்களும் வியாக்கியானங்களும் வளர்ந்துகிட்டே தான் வரும். அந்த இலக்கியம் வந்து நல்ல இலக்கியமா இருந்தா, கிளாசிக்கா இருந்தா அது வளர்ந்துட்டே தான் போகும். அதுதான் உண்மை. உண்மை. ஒரு பயனுள்ள உரை. என்ன பொறுத்தவரை நான் ஒரு மாணாக்கன் மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறேன். நான் மாணாக்கன் தான். நான் முதல் மாணாக்கன், 2வது மாணாக்கன், அவ்வளவுதான். நான் படிக்கிற போது மாணாக்கன் தானே. நம்ம எல்லாருமே ஒரு வகையில மாணாக்கர்கள் தான். லைஃப் லாங் லேர்னிங். ஆமா ஆமா, நிச்சயமா. இவ்வளவு விளக்கமெல்லாம் சொல்லி இவ்வளவு விளக்கம் சொல்லணுமா, இவ்வளவு தேவையா? சாதாரணமா ஒரு எளிமையா சொல்லிட்டு போனா போதாதான்? உடல் எடுத்ததே அன்பு செய்யறதுக்கு தான் அப்படின்னு சொன்னா போதாதான்? இல்ல சார், இது தேவை சார், இது தேவை.
ஏன்னா அதுக்கு நாம நேரா வேற ஏதாவது படிச்சுட்டு போகலாமே. அப்படி இல்ல. நீங்க இதுல பங்கு பெறுறீங்கன்னா, இது கூடுதலான சில தேவைகள் சில விளக்கங்கள் தேவைன்னு தான் நாங்களும் வந்து கேட்கிறோம். சரி, மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. கூடுதலா புரிஞ்சுக்கிறதுக்கு இது உதவுது. இது வந்து என்ன மாரி ஆளுக்கு மத்தவங்களுக்கு எப்படின்னு தெரியல. எனக்கு கூடுதலா சில விஷயங்கள நான் புதுசா படிக்கிற மாரி இருக்குது. எல்லாருமே நானே புதுசா படித்தா உங்களுக்கு சொல்றேன். எல்லாம் புதுசா என்ன பொறுத்தவரையில நெறைய விஷயங்கள தெரிஞ்சுக்கிறேன் நானு. எனக்கு சுத்தமா இந்த விஷயத்துல அறிவு சூன்யமா, என்னடா இவ்வளவு நாளா இப்படி இருந்துட்டோமோ அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு துறை இருக்கும் இல்லையா? உங்க துறையில நீங்க வல்லுனரா இருப்பீங்க. இன்னொருத்தர் இன்னொரு துறை. அதனால நிறைய விஷயங்கள் இருக்குது. சரி, மகிழ்ச்சி. சார் ஜெயராமன் பேசுறான். ஜெயராமன் இருக்கிறீங்களா? வந்திருக்கீங்களா? கூட காணவே இல்லையே, நான் பார்க்கலையே. இப்பதான் பார்க்கிறேன். அது என் மெயில் இல்ல, வேற ஒரு மெயில் ஐடி தான் என்கிட்ட ஃபங்க்ஷன் ஆகுது. அந்த இருக்கும் பாருங்க, ஹெச்ஓடி தமிழ் டிவின்னு. இச்சூடி தமிழ். ஆமா, அவங்க இருக்கு. ஆமா, தமிழ் டிவி ஒன்று இருக்கு. அது நீங்க தானா? சரி, சரி, சரி. அதுதான். இப்ப எனக்கு ரெண்டு கருத்து சொல்றேன். ஒண்ணு வந்து அந்த இதுல மனித உடம்ப வந்து அவர் வந்து நேச்சரும் கல்ச்சரும் சந்திக்கிற ஒரு பாயிண்டா அவர் பாக்குறாரு. நீங்க அது வந்து அந்த ஒரு இது திருப்பி ஓடிட்டே இருக்கு. அவர் நினைவுபடுத்தினார். தொட்டனை தூரமான கெனி மாந்தர் கட்டணை தூரம் அறிவு தீயினால் சுட்டவுன் அப்படின்றது வந்து தீயினால் சுட்டவுன்றது நேச்சரு, நாவினால் சுட்டவுன்றது கல்ச்சரு. இந்த குரல்லையும் அந்த அன்போடு இயைந்த அப்படின்றது கல்ச்சரு, அந்த ஆறுயிருக்கு என்போடு இயைந்த தொடர்புங்கிறது நேச்சரு. அப்ப நேச்சரும் கல்ச்சரும் சந்திக்கிற ஒரு பாயிண்ட் தான் மனித உடம்பு அப்படின்ற ஒரு இதுல இது போகுது. அந்த இது நல்லா வருது எல்லா இடத்துலயும். அது மாதிரி ஒரு இது அவர் அறியாமையே, இது அவர் கான்சியஸா பண்ணாருன்னு நான் சொல்லலை, அன்கான்சியஸாவே அதை பண்ணியிருக்காரு. ஆனா நமக்கு இன்னைக்கு நவீனத்துல வர்றப்ப இந்த நேச்சர் கல்ச்சர்ன்ற இந்த ஸ்ட்ரக்சரலிசம் பைனரியில வச்சு பாக்குறப்ப அது நல்லா இருக்கு. அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து உங்க லெக்சரை பத்தி எல்லாரும் சொன்னாங்க. அதாவது தமிழ் உரைகள் கேட்கறதுன்னா எல்லாருமே ஒரு கொந்தளிப்பான மனநிலையில கேட்பாங்க. எல்லாரும் அலைபாயிர மனதோட தான் எல்லாரும் இருக்காங்க. தமிழ் ஆய்வாளர்களும் சரி, தமிழை பத்தி ஆராய்ச்சி பண்றவங்களும் சரி, படிக்கிறவங்க கேட்கறவங்க எல்லாமே ஒரு மன அமைதியற்ற பக்குவமே இல்லாத ஒரு நிலையில இருக்காங்க. இந்த உரையை கேட்கறப்ப உங்க மனசு வந்து அடங்கி போயிருக்கு. மனசு அடங்கி ஒரு அது ரொம்ப அதிகப்படுத்தி நான் சொல்லலைன்னு நினைக்கிறேன். அது ஒரு தியான நிலைக்கு அது கொண்டு போகுது. மனதை வந்து இயல்பான நிலைக்கு கொண்டு வருது. தியான நிலைன்றது கூட நான் அது கொஞ்சம் பெரிய வார்த்தை அப்படின்னு இயல்பான மனநிலைக்கு எல்லாருமே அதை கேட்கறப்ப வந்துடுறாங்க. அந்த ஒரு இயல்பான மனநிலையை இந்த உரைகள் வந்து கொண்டுட்டு போகுது. கவனம் இல்லைன்னா நீங்க ஒரு வார்த்தையை விட்டீங்கன்னாலும் அர்த்தம் வந்து தொடர முடியாது. அப்படி இருக்கு. அதனால இந்த மாதிரியான ஒரு உரைங்கிறது ஒரு மன அமைதி, எல்லாருமே அதை உணர்வாங்க. இந்த லெக்சர் ஒரு சினிமா பார்த்துட்டு வந்தா எப்படி சோகப்படம் பார்த்தா அழுதுட்டு போவாங்களோ, ஒரு சிரிப்பு படம் பார்த்தா எப்படி சிரிச்சுட்டே போவாங்களோ, அந்த மாதிரி இந்த உரையை கேட்கறப்ப அவங்க மனதுல ஒரு இயல்பாகவே ஒரு அமைதி வந்துடும். ஒரு விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு மெத்தடாலஜியும் அவங்க மனசுல பழகி போயிடும். அதனால இந்த ரெண்டும் எனக்கு நல்லபடியா தெரியுது. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அதோட சிந்தனையும் தூண்டி விட்டுறதுல நம்ம சிந்தனை என்ற அந்த விளக்கு மற்றதையும் தேட ஆரம்பிக்கும். ஆமா, நான் தூண்டப்பட்டுத்தான் நானும் படிக்கிறேன். நீங்க அதை நான் உங்களுக்கும் காட்டுறேன். இப்படி ஒண்ணு இருக்கு, நீங்க பாருங்க அப்படின்னு. அது அப்புறம் எல்லாருக்கும் வந்து அவர் ஜெயராமன் சார் சொன்ன மாதிரி ஒரு பக்குவ நிலை இருக்கிற போதுதான் இதை நாம் புரிந்து கொள்ளணும். நீங்க இந்த உரையை, என்னுடைய உரையை நான் ஒரு 25 வயசுல கேட்டிருந்தேன்னா எனக்கு புரிஞ்சிருக்குமா, நான் கேட்டுக்கொண்டு இருந்திருப்பா எனக்கு தெரியல. அது ஒரு பக்குவ நிலையும் முக்கியம் அவர் சொன்னது. சார் முடிச்சிடலாமா சார்? முடிச்சிருக்குமா? அனைவருக்கும் வணக்கம். அன்போடு ஏய்ந்த வழக்கன்பு ஆறுயிருக்கு என்போடு ஏய்ந்த
தொடர்பு அப்படிங்கிற ஒரு திருக்குறளை குறுகத் தரித்த